வசனத்தில் வரும்பொழுது, தேவனுடைய வார்த்தையில் வரும்போது தான் எப்படி உன்னை உயர்வா நினைக்க முடியும்னா, நீ கடவுளுடைய பிள்ளை, அவருடைய சாயல், அவர் உனக்காக ரத்தம் சிந்தி மரிச்சிருக்கிறாரு, அதனால நீ வெளியேறப்பட்டவனுங்கிற அடையாளங்களையும் நிஜத்தையும் சத்தியத்தையும் வேதவசனம் தான் நமக்கு தர முடியும் பாருங்க. அல்லேலூயா. இப்போ இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் ஒரு ஆள் மனதுக்குள்ள வைக்கும்போது இந்த மனது மறுரூபம் அடைகிறது, மனது மாற்றம் அடையுது பாருங்க. உங்களுடைய இன்சைடு இமேஜ் எல்லாம் மாறுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியில பிரமாதமான மாற்றங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ண ஆரம்பிக்குது, வர ஆரம்பிக்குது பாருங்க. கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வை அது சுமந்து வருகிறது. அந்த வார்த்தைக்குள்ள தீர்வு இருக்கு, அந்த வார்த்தைக்குள்ள பதில் இருக்கு. அதை கேட்கறதுல தான் எல்லாமே ஆரம்பிக்குது பாருங்க. நம்ம லைஃப்ல பெஸ்ட் டிசிஷன்ஸ், வாழ்க்கையில் ஒரு சிறந்த முடிவுகள் இருக்குன்னா அது கர்த்தருடைய வார்த்தையை ஒரு கிரமமாக கேட்கணும் அப்படிங்கிற தீர்மானம் தான் பாருங்க. அந்த தீர்மானத்தை ஒரு மனுஷன் செய்யும் போதே சில ஆச்சரியமான காரியங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்குது. ஸோ அந்த மாலையில் அப்படி வர்ற ஜனங்கள் எல்லாருமே அப்படிப்பட்ட தீர்மானத்தை செய்கிற ஆட்கள். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். வாழ்க்கையில் ரொம்ப பெரிய முடிவுகள் எடுத்திருக்கீங்க. அது என்னென்னா தேவனுடைய வார்த்தையை தேடி வந்து கேட்கணுன்ட்டு ரொம்ப தூரமான இடத்துல இருந்துலாம் வந்திருக்கிறாங்க. எனக்கு புதுசாக வந்திருக்கிறாங்க. ஃபஸ்ட் டைம் வந்திருக்கவங்க ப்ளீஸ் உங்கள் கை தூக்குங்க பார்க்கலாம். ஸோ அவங்கள வெல்கம் பண்ணலாம். இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறோம். வெல்கம் டு த ராயல் ஃபேமிலி. தேவனுடைய ஆளுகை, தேவனுடைய வளம், தேவனுடைய நிறைவு இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகட்டும்னு சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறோம். உங்களுக்கு வாழ்த்துதலை சொல்கிறோம். கர்த்தர் நல்ல திருப்பங்களை, வளமான மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் தருவாராக. ஆமென். இப்பொழுது இருக்கிறத பார்க்கலாம் எவ்வளோ மடங்கு வேணுங்க? நீங்கள் எவ்வளோ விரும்புகிறீங்களோ அத்தனை மடங்கு தேவன் உங்களை பெருக செய்வார். ஹல்லேலூயா. தேர் இஸ் நோ லிமிட். அவர்கிட்ட எந்த எல்லையுமே இல்லை. அப்படிப்பட்ட காரியங்களை அவர் செய்கிறார். இன்னைக்கு இந்த வாரத்தில் 2 பேர் புதுசாக கார் வாங்கியிருக்காங்க நம்ம சர்ச்சில். மற்றவங்க வாங்கினதுல சந்தோஷப்பட்டீங்கன்னா நீங்கள் சீக்கிரம் வாங்குவீங்க. இது ஒரு பிரின்சிபிள்ஸ் பாருங்க. வாங்கியிருக்காங்களா, நமக்கு தான் எதுவுமே நடக்க மாட்டுக்கு அப்படின்னு நடக்காது. இன்னைக்கு காலையில் எல்லாருக்கும் ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுத்து பகிர்ந்துக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். 2 கார் மட்டும் இல்லை, 2 பேருக்கு குழந்தை பிறந்திருக்கு. சிவகுமார் பிரதருக்கு ஆண்டவர் சுகமான ஒரு பிரசவத்தை கட்டளையிட்டார். அது மாதிரி நிறைய நல்ல காரியங்கள்லாம் நம்மளை சுற்றிலும் நடந்துக்கிட்டு இருக்குது. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இன்னைக்கு இந்த பலனை அனுபவிச்சவங்கெல்லாம் அன்னைக்கு அந்த பலனை பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழல்லையோ நிலையிலையோ இல்லை. ஆனால் ஆண்டுடைய வார்த்தையை கேட்கும்போது அது உண்மையிலே அவங்க வாழ்க்கையை செழிக்க வைக்கி அவங்க வாழ்க்கையை மாற்றுது. அப்படிப்பட்ட நம்பிக்கையான காரியங்கள்லாம் அவங்களுக்கு நடக்குது. சிலர்லாம் 6 மாதம் 8 மாதம் அவ்வளோதான் வந்திருப்பாங்க தொடர்ந்து. அதுக்குள்ளேயே இவ்வளோ பெரிய பிரம்மாண்ட மாற்றங்கள் அவங்க வாழ்க்கையில் ஆண்டவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமென். ஒன்றும் இல்லை, எந்த மாதிரி வார்த்தையை கேட்குறீங்களோ அந்த மாதிரி வாழ்க்கை வரும். நீங்கள் கேட்க போகிற வார்த்தைக்கும் நீங்கள் வாழ போகிற வாழ்க்கைக்கும் சம்மந்தம் இருக்குது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கேட்க போகிற வார்த்தைக்கும் வாழ போகிற வாழ்க்கைக்கும் சம்மந்தம் இருக்கு. சரியான வார்த்தையை மட்டும் நம்ம கேட்டோம்னா சரியான வாழ்க்கையை நிச்சயமாக வாழ்வோம். இதுதான் தெய்வீக ஒழுங்குகள் பாருங்க. நிறைய ஜனங்கள் எத்தனையோ வருஷம் கிறிஸ்தவங்களாயும் எத்தனையோ வருஷம் கோயில்களுக்கு அங்கெல்லாம் போயும் கூட ஒரு பலனை அவங்க பார்க்காம இருக்கிறதுக்கு காரணம் சில சரியான சத்தியங்களை அவங்க கேட்கவே இல்லை. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் 10 வருஷமாக இருக்குங்க, 15 வருஷமாக போயிட்டுருக்குறோங்க, அங்கே போகிறோங்க இங்கே போகிறோங்க, உபவாசம்லாம் பண்ணிட்டோங்க, காணிக்கெல்லாம் கொடுத்துட்டோங்க, எல்லாம் பண்ணிட்டோங்க, எல்லாம் சொல்கிறாங்க மக்கள். ஆனால் வார்த்தையில் ஒரு இருதயம் வேரூண்டுகிற வரை அங்கே வாழ்க்கை மலரவே முடியாது. தேவனுடைய வார்த்தை ஒரு மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளே அது வேர் ஊன்றணும் உள்ள. அந்த வேர் ஊன்றப்பட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் அது வளர்ந்து பலனை அவனுடைய வாழ்க்கையில் என்ன பண்ண ஆரம்பிக்குது, கொண்டு வர ஆரம்பிக்குது பாருங்க. அப்படிதான் எல்லாமே நடக்குது. எப்பேற்பட்ட வார்த்தையை கேட்குறோமோ அப்பேற்பட்ட வாழ்க்கை நிச்சயமா நமக்கு உண்டாக ஆரம்பிக்குது. இது நிறைய ஜனங்களுக்கு தெரியாது பாருங்க. அதனால எங்கேயாவது போய் எதையாவது கேட்டுக்கிட்டு இருப்பாங்க.
சிலர் எங்கே மீட்டிங் நடந்தாலும் போயிடுவாங்க, அவங்களுக்கு ஒரு ஆர்வம். எப்படியாவது ஒரு 10 மீட்டிங் போனாவது ஏசு எதாவது செய்ய மாட்டாரா? இவன் ரொம்ப மீட்டிங் வந்துக்கிட்டே இருக்கிறானே, மீட்டிங் இவனை பார்க்குறானே, பிரசங்கியார் தான் மாறுறாரு, ஆனால் ஆடியன்ஸ் அதே ஆடியன்ஸாக இருக்குது. அதனால் எதையாவது இவனுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், செய்வோன்ட்டு அப்படியாவது ஏசு மனம் இருங்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பல நிறைய மீட்டிங்ஸ்லாம் அவங்கள பார்க்கலாம். மீட்டிங்ஸ் போய் ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, நான் எல்லா மீட்டிங்கும் போயிட்டேங்க, ஒன்றுமே நடக்கலைங்க, கடைசியில் யாரோ சொன்னாங்க உங்கள் மீட்டிங்கும் வந்துட்டு போகலான்னு வந்திருக்கிறேன் அப்படிம்பாங்க. நம்பிக்கையெல்லாம் தொலைச்சிட்டு தான் நம்ம மீட்டிங்கே வர்றாங்க நிறைய பேர். பரவாயில்ல, இப்போமா அது வந்தீங்களா, ரொம்ப சந்தோஷம், ஆண்டவர் உங்களை தூக்குவார், உங்களை மாற்றுவார்னு தான் அவங்களுக்கு நான் சொல்லுவேன். அல்லேலூயா. அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, பிரதர் முதல்ல இது தெரிஞ்சிருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும், இவ்வளோ லேட் ஆகிடுச்சு, இவ்வளோ இதாகிடுச்சு அப்படிம்பாங்க. ரொம்ப வருத்தப்படாதீங்க. வெட்டுக்கிளிகளும் முசுக்கட்ட பூச்சிகளும் பட்சித்த வருஷங்களின் பலனை அவர் திரும்ப உங்களுக்கு அளிப்பார் என்று தேவனுடைய வார்த்தை சொல்ல இருக்கிறது. அல்லேலூயா. இழந்து போயிட்டோமேன்னு வருத்தப்படாதீங்க. என்ன இழந்து போனாலும் அதை திருப்பி தர்ற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அந்த முசுக்கட்ட பூச்சி, வெட்டுக்கிளி பார்த்துருக்கீங்களா? வெட்டுக்கிளிலாம் கிராஸ் கோப்பர் பச்சை கலரில் இருக்கும் பாருங்க, இதெல்லாம் பட்சித்து போட்டுச்சு. ஆண்டவர் சொல்றாரு, அது பட்சித்து போட்ட வருஷத்தின் பலனை நான் என்ன பண்ணுவேன், திருப்பி தருவேன். இழந்து போயிடுச்சேன்னு நினைக்க வேண்டியது கிடையாது. இழந்து போனதெல்லாம் திருப்பி தருகிற ஒரு தேவன்கிட்ட நாம் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. விழுந்து போனதை தூக்குவார், இழந்து போனதை தருவார். இதுதான் அவருடைய வேலையே. இழந்து போனா திரும்ப தருவார், விழுந்து போனா திரும்ப கட்டுவார். அவர் சொல்றாரு, நான் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்பவும் கட்டுவேன் அப்படிங்கிறார். இந்த மாதிரி ஆண்டவரை புரிஞ்சுக்கிட்டா அப்புறம் தைரியமா களம் இறங்கிடுவோம். என்ன வேணாலும் பார்த்துடலாங்கிற எண்ணமே இந்த ஆண்டவரை புரிஞ்சுக்கிறதுலாம் வருது பாருங்க. ஏன்னா இழந்து போனா கூட எனக்கு என்ன பண்றாரு, திருப்பி தரார். அந்த வருஷத்தின் பலனெல்லாம் திருப்பி தரார். ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுங்க, ஒண்ணுமே பார்க்கல, ரொம்ப லேட்டாக தான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன்னா கூட முன்னாடி லூஸ் பண்ணீங்களே அதெல்லாம் கூட உங்களுக்கு என்ன பண்ண முடியும், திருப்பி தர முடியும் பாருங்க. விழுந்து போனதை எழுப்புகிறார், இழந்து போனதெல்லாம் திருப்பி தர்றார். இப்படிப்பட்ட செயலை தேவன் செய்கிறார் பாருங்க. அவருடைய செயல் அப்படிப்பட்டவைகளாக இருக்கிறது. ஆமென். வாழ்க்கைங்கிறது நீங்க என்ன செஞ்சீங்க அதுக்குள்ளேயோ, உங்களுக்கு மற்றவங்க என்ன செஞ்சாங்களோ அதுக்குள்ளேயோ இல்லை. ஆனால் மக்கள் ரெண்டு வாழ்க்கையை இதுக்குள்ளே தான் தேடுவாங்க. நான் என்ன செஞ்சேன் அதுக்குள்ளே, இல்லைனா மற்றவங்க எனக்கு என்ன செஞ்சாங்க அதுக்குள்ளே தேடுவாங்க. இது ரெண்டுக்குள்ளேயும் வாழ்க்கை கிடையாது. இது ரெண்டுமே உங்கள் வாழ்க்கையை முடிவு செய்கிறதில்ல. உங்கள் வாழ்க்கை அவருடைய செயலுக்குள்ளே உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. அல்லேலூயா. நான் அடிக்கடி அதான் சொல்லுவேன். நீங்கள் சில காரியத்தை உங்களுக்கு செஞ்சுக்கிட்டீங்க, மனுஷங்க உங்களுக்கு சில தீமைகளை செஞ்சாங்க, நீங்கள் சில தீமைகளை உங்களுக்கு செஞ்சீங்க. ஆனால் இந்த ரெண்டுக்குள்ளேயும் வாழ்க்கை இல்லை. தேவன் செய்கிற நன்மை இருக்குது பாருங்க, அது இந்த ரெண்டை விட பெருசாக இருக்குது. அல்லேலூயா. மனுஷன் உங்களுக்கு செஞ்ச தீமையை விட, நீங்களே உங்களுக்கு செஞ்ச தீமையை விட, அன்னைக்கு ஒரு ஆசிரியரோட பேசிட்டு இருந்தேன். அவங்க ஒரு புக் கொண்டு வந்து காமிச்சாங்க. அதில் கண்ணதாசன் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கிறார்ல, தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு தெரியாதா யார் அப்படிப்பட்ட ஆளே? சரி பரவாயில்ல விட்டுருங்க. அந்த ஆள் ஒரு வரி எழுதியிருக்கிறாரு. என்ன எழுதியிருக்கிறாருன்னா, கண்ணதாசனை பாதி நான் கெடுத்தேன், பாதி கண்ணதாசனை மற்றவங்க கெடுத்தாங்க, இப்படி எல்லாரும் கெடுத்து போக மிச்சம் இருக்கிற கண்ணதாசனே இவ்வளோ மகிமையாக இருக்க முடியும்னா முழு கண்ணதாசனும் இருந்தால் எப்படி இருக்க முடியும் அப்படி சொல்கிறார் அந்த ஆள். எனக்கு அப்போ இதுதான் ஞாபகம் வந்துச்சு. பாருங்கள், உலக மனுஷங்களுக்கே எவ்வளோ ஒரு நம்பிக்கை இருக்குது பாருங்கள். எல்லாம் கெடுத்து போக மிச்சத்தை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நான் ரொம்ப கெடுத்தேன், மற்றவங்களும் என் வாழ்க்கையை கெடுத்தாங்க, ஆனால் அதனுடைய மிச்சமே இவ்வளோ பிரகாசமாக இருக்குதுன்னா அப்போ மொத்தமும் யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் பாருங்கள் உலக மனுஷருக்கே இருக்குது பாருங்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுது, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினச்சிங்க, ஆனால் தேவன் எனக்கு என்ன பண்ணார், நன்மையாய் முடிய பண்ணினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால் பயப்பட வேண்டியதில்லை பாருங்கள். வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு, எப்படி போயிடுச்சு, அதை பற்றி யோசிக்காதீங்க. இன்றைக்கி நான் அதுதான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். எடுங்க பார்க்கலாம். வெற்றி எங்கு முதல்ல துவங்குகிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் பேசுகிறதுடைய தலைப்பு. ஏன்னா வெற்றியை பற்றி தான் பல வாரங்களாக பேசிகிட்டு இருக்கிறோம். வெற்றி முதலாவது எங்கே ஆரம்பிக்கு அப்படின்னு உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். பிலிப்பியர் எடுத்துக்கோங்க பார்க்கலாம். பிலிப்பியர்
பிலிப்பியர் 3வது அதிகாரம் 12வது வசனம் பாருங்க. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை முன்னானவைகளை நாடி. எல்லாம் சொல்லுங்க, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. நிறைய பேர் முன்னாடியே ஏன் போக முடிய மாட்டேங்குது தெரியுமா? இன்னும் இந்த பின்னாடியை விடல. இந்த கயத்தை கட்டிக்கிட்டு ஓடிட்டே இருந்தீங்கன்னா எவ்வளோ ஓடினாலும் எங்கே தான் நிற்பீங்க? நான் ரொம்ப ஸ்பீடாக ஓடினேங்க, 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனேங்க. எல்லாம் போனாலும் இந்த லிங்க் இருக்கிறதுனால எங்கே தான் ஓடிட்டே இருக்கிறோம், அங்கே தான் ஓடிட்டு இருக்கிறோம். இது கட் பண்ணால் தான் கொஞ்சம் என்ன பண்ண முடியும், முன்னாடியே போக முடியும். எப்படி போட்டிருக்கு பாருங்க, பின்னானதை மறந்து முன்னானதை நாடி. முன்னாடி போகணுன்னா எனக்கு பின்னாடி நடந்த, எனக்கு முன்னாடி நடந்துச்சே அதே நான் என்ன பண்ணிட்டு இருக்கக்கூடாது, யோசிச்சிட்டே இருக்க. எனக்கு கடந்த காலங்களை குறித்தே நான் யோசிச்சிட்டே இருக்கக்கூடாது. கடந்த காலங்கள் கொஞ்சம் நல்லா இல்லாமல் இருக்கலாம், சில மோசமான நிகழ்வுகள் நடந்திருக்கலாம். அது காரணம் நீங்கள் இருக்கலாம், அல்ல மனுஷங்களாக இருக்கலாம், யாராக வேணா இருந்துட்டு போட்டோம். அதுக்கு காரணங்களை தேடிட்டு இருக்க வேண்டியதில்லை. ஆனால் நீங்கள் தேவனிடத்தில் வர்றதுனால அவர் என்ன சொல்கிறாரு, நான் உனக்கு ஒளிமயமான எதிர்காலத்தை வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. நீ அதை இப்போ பெற்றுக்கொள்றதுக்கு ரெடியான்னு தான் கேட்குறாரு. அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, இப்படி போயிடுச்சு, அப்படி நஷ்டமாயிடுச்சு, இப்படி போயிடுச்சுன்ட்டு அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறாத. பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. ஆனா புதுசா செய்யறேன்னு சொல்றதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை இதோ நான். எப்படி சொல்றாரு பாருங்க, சிந்திக்க வேண்டாம், நினைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. ஏன்னா நிறைய பேர் மனசுக்குள்ள போட்டு எதை தான் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு நடந்தது, அவங்க பழைய ஃபெயிலியர், அவங்களுக்கு நடந்த பழைய துயரமான சம்பவங்கள், கசப்பான அனுபவங்கள், மனிதர்களால் விளைந்த காரியங்கள், உறவில் நடந்த காரியங்கள், தொழிலில் நடந்த ஏமாற்றங்கள், இதையே மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. வாழ்க்கையில் நடந்த காரியங்கள் இதெல்லாம் வச்சு ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. என்ன முடிவுக்கு வந்துடுவாங்கன்னா, அவ்வளோந்தாங்க, இனி என்னங்க இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. ஆனால் நீங்கள் கிறிஸ்துவுக்கிட்ட வரும்பொழுது, நீங்கள் இயேசுவண்டை வரும்பொழுது, நீங்கள் தேவனுடைய வார்த்தையை சரியான விதத்தில் புரிந்து கொள்ளுகிற இந்த புதிய இதுக்கு வரும்பொழுது என்ன ஆரம்பிக்குதுன்னா, உங்களுக்கு ஒரு புதிய துவக்கங்களும் ஆரம்பங்களும் உங்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, நியூ பிகினிங். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு புதிய ஆரம்பங்களை நான் பேசுகிறேன். அல்லேலூயா. ஃப்ரெஷ் ஸ்டார்ட், ஒரு நியூ ஸ்டார்ட். இதுவரை இல்லாத, இதுவரை நடந்துராத, இதுக்கு முன்னாடி இருந்த அந்த மாதிரி கிடையாது. ஒரு புதிய ஆரம்பங்களை தேவன் எப்போதுமே தருகிறவராக இருக்கிறார். அவர்கிட்ட எப்போதுமே நியூ பிகினிங் இருக்குது. அவர்கிட்ட ஒரு சான்ஸ் மட்டும் இல்லை, இஸ் அ காட் ஆஃப் செகண்ட் சான்ஸ் ஆல்சோ. 2 சான்ஸ் நான் விட்டேங்க ஆல்ரெடி, அப்போனா காட் ஆஃப் மெனி சான்ஸ். அல்லேலூயா. ஒரு சான்ஸ் 2, இங்க பாரு, ஒரு சான்ஸ் தருவேன், 2 சான்ஸ் தருவேன், அப்படி கிடையாது. காட் இஸ் அ காட் ஆஃப் மோர் சான்ஸ். நிறைய வாய்ப்புகளை அவர் என்ன பண்ணியிருக்கிறார், வச்சிருக்கிறார். கடைசி நிமிடம் வரை உங்களுக்கு நம்பிக்கையை சொல்றதுக்கு தேவன் எப்படி இருக்கிறாரு, ரெடியா இருக்கிறாரு. ஆனா நீங்க ஆரம்பிக்கும் போதே கேட்டுட்டா ரொம்ப நல்லது, அதுதான் நற்செய்தியா இருக்கும் நமக்கு. ஆமென். அவ்வளோ லேட்டாக போனால் கூட நம்பிக்கை இருக்குது. ஆனால் லேட்டாக போக வேண்டாம், இப்போவுமே என்ன பண்ணலாம், நம்பிக்கையை கேட்கலான்னு தான் அவர் சொல்கிறார். சிலர் முன்னாடி போகாததற்கு, சிலர் வெற்றி அடையாததற்கு காரணம் என்னன்னா, தங்களுடைய எண்ணங்களிலே இப்படி பழைய காரியங்களை குறித்த தடைகளை தங்கள் மனதிலே ஏராளமாக வைத்திருக்கிறார்கள். பாருங்க, நீங்கள் முதலில் ஜெயிக்க வேண்டிய இடம் எது, அதுதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். காமிக்கிறேன் பாருங்க. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. சிலருக்கு இப்படிலாம் பேசும்போது, பைபிள் இதை பற்றி எல்லாமா பேசுது அப்படிம்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு பைபிள் என்னத்தையோ பேசும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. நிறைய கிறிஸ்தவங்க அப்படி தான் நினைக்கிறாங்க. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3ல இருந்து பாருங்க. நாங்கள் மாம்சத்தின்படி நடக்கிறவர்களாக இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாக இராமல் அரண்களை தேவ பலமுள்ளவைகளாக இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேன்மையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும்
சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோமே. இங்க பாருங்க, இது என்ன தர்க்கம், இது என்ன விஷயத்தை பத்தி பேசுது அப்படின்னு சொன்னா, இது ஒரு மனுஷனுக்கு உள்ள நடக்கிற போர். சிலர் வெற்றியை வெளியே பெறணும்னு நினைக்கிறாங்க. இல்ல, வெற்றி நீங்க பெற வேண்டிய இடம் முதல்ல உள்ள ஜெயிச்சாதான் வெளியே ஜெயிக்க முடியும். நிறைய பேர் உள்ள ஜெயிக்காததுனால வெளியில ஜெயிக்கவே முடியல. வெளியில தேடிக்கிட்டே இருக்கிறாங்க, வெற்றியே வரமாட்டுக்கு. அந்த ஊருக்கு போன வெற்றி வரல, அந்த வேலையை செஞ்சேன் வெற்றி வரல, எங்கேயுமே வெற்றி வரலங்கிறாங்க. வெற்றி எங்கேயோ வராது. வெற்றி உங்களுக்குள்ள இருந்து ஆரம்பிக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த மனசுக்குள்ள ஒரு போர் நடக்கு, ஒரு யுத்தம் நடக்கு. நிறைய பேருக்கு அவங்களுடைய பேட்டில் கிரவுண்ட் எதுன்னே தெரியல. நல்லா கவனிங்க, வேத வசனத்தின் அடிப்படையில் பார்த்தா your mind is your battle ground. உங்கள் மனம்தான் போர்க்களமாக இருக்கிறது. உங்கள் சிந்தையிலே தான் போர் நடக்கிறது. இந்த சிந்தையை மட்டும் ஜெயிச்சிங்கன்னா போர்ல நீங்க நிச்சயமா ஜெயிச்சிடுவீங்க. அல்லேலூயா. எண்ணத்துல உங்களுக்கு கிடைக்கிற வெற்றி தான் எல்லாத்துலயும் கிடைக்கிற வெற்றி. சிலர் ரொம்ப ஆர்வமா கேட்பாங்க, ஐயா எண்ணத்தை மாத்தினா வெற்றி கிடைக்கும் அப்படிமாங்க. நான் உங்களுக்குலாம் சொல்லுவேன், எண்ணத்தை மாத்தினா வெற்றி கிடைக்கும். எதையும் மாற்ற வேண்டாம். சிலர் ஜட உட சட்டை எல்லாத்தையும் மாத்திட்டாங்க. அவ்வளோ மாற்றியும் ஒன்றுமே நடக்கலை. எல்லாம் மாற்றிட்டாங்க, ஒன்றுமே நடக்கலை. வாழ்க்கை மாற்றம் என்பது ஏதோ உங்கள் வெளியில் சிலதை மாற்றுறதுனால நடக்கிறது இல்லை. உங்கள் எண்ணங்களை மாற்றுறது மூலம் தான் வாழ்க்கை மாறப்போகிறது. உங்கள் எண்ணங்களை எப்படி மாற்ற முடியும்? அதற்கு வல்லமையுள்ள சில ஆயுதங்கள் இருக்கிறது. அது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. அதை கொண்டு உங்கள் எண்ணங்களை மாற்றுவதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் எந்த பக்கங்களையும் நீங்கள் மாற்றி அமைக்கலாம். சிலருக்கு ஏன் வெளியில வெற்றி வரமாட்டுக்கு? ஏன்னா வெற்றி உள்ள ஆரம்பிக்கவே இல்லை. போராடி போராடி பார்த்து கூட ஏன் சக்சஸ் நடக்க மாட்டுக்கு? போராட வேண்டியதே கிடையாது. வெற்றி அப்படி கிடையாது. வெற்றி ரொம்ப அழகா மலர முடியும். எப்படின்னா, உங்களுக்கு உள்ள அது எப்படி பிகின் ஆகுதுன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டு உள்ள எப்படி இதை ஆரம்பிக்கிறது நம்ம கத்துக்கிட்டோம்னு சொன்னா, வெளியில நம் வாழ்வின் எந்த பகுதிகளிலையும் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை நம்மளால கொண்டு வர முடியும். அல்லேலூயா, ஆமென். பல வாரங்களா நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன், நீங்க எல்லாத்துலயும் வெற்றி பெறணுங்கிறதான் யாருடைய விருப்பம்? தேவனுடைய விருப்பம். வெற்றி பெறதுக்கு தான் நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க? பிறந்திருக்கிறீங்க. உங்களை குறித்த கடவுளுடைய விருப்பம் என்னதுன்னா ஜெயம். பாருங்க, இந்த ஜெயம் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. இப்போ நம்ம டிவி ப்ரோக்ராம் பார்த்துட்டு நிறைய பெண்கள்லாம் ஃபோன் பண்ணுறாங்க. சகோதரிமாரெல்லாம் ஃபோன் பண்ணி அவங்க போகிறாங்க, வெற்றி வெற்றின்னு இப்போ நாங்கள் பேசி வீட்லேயே ஒரே வெற்றியாக இருக்குது அப்படிங்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாருங்க. ரொம்ப நாளாக நடக்காததான் இப்போ நடக்குது. நிறைய காரியங்கள்லாம் என்ன பண்ணுது, மாறுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்ட்டு நிறைய இடங்கள்லாம் பேசுகிறாங்க பாருங்க. அப்போ எல்லாருக்குமே இது ரீச் ஆகுது, எல்லாருக்குமே பிடிக்குது. எல்லாருமே அதான் தேடிட்டு இருக்காங்க, எப்படி வெற்றி அடைகிறது, வாழ்க்கையில் எப்படி முன்னுக்கு வர்றது அப்படிங்கிறதான் தேடிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த வெற்றி எங்கேயோ ஆரம்பிக்கிற ஒரு காரியம் கிடையாது. அது உங்களுக்குள்ள இருந்து தான் ஆரம்பிக்குது. அது அந்த அதுக்கான காரியம் எப்படி இருக்குதுன்னா, உங்கள் எண்ணங்களில் சில மாற்றங்களை நீங்கள் கொண்டு வருவதன் மூலம் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் மாற்றங்களை கொண்டு வரலாம். அல்லேலூயா. இந்த வசனத்தை கவனிச்சு பாருங்க. இதுல 3 வார்த்தை இருக்குது பாருங்க. தர்க்கங்கள், எண்ணங்கள், அரண். அதாவது 4வது வசனத்துல அரண் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. 5வது வசனத்துல தர்க்கங்கள், அதுக்கப்புறம் எண்ணங்கள் அப்படின்னு வருது. இது ஆங்கிலத்தில் எப்படி வருதுன்னா, தாட், இமேஜினேஷன், ஸ்ட்ராங் ஹோல்ஸ். தாட், இமேஜினேஷன், ஸ்ட்ராங் ஹோல்ஸ். அதாவது பலத்த அரண். எண்ணம், கற்பனை, பலத்த அரண். எல்லாம் சொல்லுங்க, எண்ணம், கற்பனை, பலத்த அரண். அதாவது எண்ணமா இருக்கிறது தொடர்ந்து நீங்கள் சிந்திக்க அது என்னவா மாறுது? கற்பனையா மாறுது, இமேஜினேஷனா மாறுது. அந்த இமேஜினேஷன் என்னதான் மாறுதுன்னா பலத்த அரண். அரண்னா என்ன? கோட்டை. ஒரு கோட்டை சுவர் போல என்ன ஆயிடுது, மாறிடுது. இப்போ இந்த அரண், இந்த எண்ணத்தினாலும் கற்பனையினாலும் உருவாக்கப்படுகிற இந்த அரண் இருக்குத, இது உறுதி ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அவங்க லைஃப் அப்படிதான் இருக்க ஆரம்பிக்கும். இப்போ இது சரியான விதங்களில் சிந்திச்சு கற்பனை செய்து உருவாக்கப்பட்ட
இருக்க வேண்டிய அரணா அல்லது தகர்க்க வேண்டிய அரணாங்கிறதா இப்ப கேள்வியே. சிலருக்கு நல்ல அரண்களை உருவாக்க வேண்டியது இருக்கிறது, சிலருக்கு உள்ளே இருக்கும் தவறான அரண்களை தகர்க்க வேண்டியது இருக்கிறது. ரெண்டுமே நடக்க வேண்டியது இருக்கு. இப்போ சிலர் பார்த்தீங்கன்னா நீங்க என்னதான் சொல்லுங்க, அவங்களுக்குள்ள ஒரு கன்விக்ஷனே வராது. அந்த மாதிரி ஆளை நீங்க பார்த்துருக்கீங்களா? அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, சில காரியங்கள் அரண் மாதிரி உள்ள இருக்கு, கோட்டை மாதிரி இருக்குது. நமக்கு நடக்கவே நடக்காது, நம்மெல்லாம் மாறுறது ரொம்ப கஷ்டம், நம்ம முன்னேறது அவ்வளோ ஈஸி கிடையாது, எனக்கு சில மாற்றங்களே வர முடியாதுன்னு. இது எப்படி, இந்த அரண் எப்படி வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? ஒரே நல்ல அரண் வராது. கோட்டை சோறு எப்படி கட்டுறாங்க? நல்லா அஸ்திபாரம் போட்டு ஒவ்வொரு செங்கலா வச்சுதான் என்ன பண்றாங்க, கட்டுறாங்க. அப்போ ஒவ்வொரு எண்ணங்களும் செங்கல் போல வைக்கப்பட்டு தான் அது கட்டப்படுகிறது. சிலருக்கு தோல்வியின் அரண்கள் இருக்குது மனதுல, சிலருக்கு பயங்கர அரண் உள்ளத்துல இருக்குது. இப்படி ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா, சிலருக்கு அந்த பழைய வாழ்க்கை இல்ல நடந்த பாதிப்புகள் ஒரு அரண் போல உள்ள என்ன பண்ணிருக்குது இருக்குது. இப்படி உள்ள ஏராளமான தவறான கோட்டச்சுவர் போல இருக்கிறதுனால வெளியில அவங்களால என்ன பண்ண முடிய மாட்டேங்குது, எந்த ஒரு வெற்றியையும் ஜெயத்தையும் பார்க்க முடிய மாட்டேங்குது. இப்போ வேத வசனம் இதுக்கு நமக்கு பதில சொல்லுது பாருங்க. என்ன சொல்லுது பாருங்க, 4வது வசனம் பாருங்க என்ன சொல்லுது. எங்களுடைய அரண்களை, அது எப்படி இருக்குது, தேவ பலன் உள்ளதா இருக்குது. அதாவது எல்லா அரணையும் நிர்மூலமாக்கக்கூடிய பலமுள்ள ஆயுதமா எது இருக்குது? தேவனுடைய வார்த்தை. இப்ப பாருங்க, பலவிதமான அரண் மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்குது. இந்த அரணையெல்லாம் நிர்மூலமாக்குறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய முக்கியமான காரியமா இருக்குது பாருங்க. இப்போ எப்படி இது கட்டப்படுது? எண்ணம், கற்பனை, பலத்தாரன், இப்படிதான் வருது. தாட், இமேஜினேஷன், ஸ்ட்ராங் ஹோல்ஸ், இப்படிதான் வருது. இது சரியா இருக்கலாம், தப்பாவும் என்ன பண்ணலாம் இருக்கலாம். சிலருக்கு இந்த அரண் ரொம்ப உதவியா இருக்கு. இப்ப பாருங்களேன், வேதவசனம் சொல்லுது, புற்செய்தியை கேட்கிறதுனால் அவன் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி. சங்கீதம் 112 இருக்குதுல்ல, இருக்குதா இல்லையா? அங்க என்ன போட்டிருக்குது? துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் அவன் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி. இப்போ திடனம் உள்ள ஒரு இருதயம் அந்த மனுஷனுக்கு என்ன பண்ணிருது, உருவாயிருக்கிறது. எந்த கெட்ட செய்தி கேட்டாலும் ஆள் அசைறதே கிடையாது. ஏன்? உள்ள பெரிய ஒரு திடன் வந்துடுச்சு. வெளியில எவ்வளவு நெகட்டிவான காரியங்கள் கேட்டாலும் ஆள் அசைறதே கிடையாது. நீதிமான் நித்திய அஸ்திபாரம் உள்ளவன் அப்படின்னு வேதவசனம் சொல்லுது. அவன் அஸ்திபாரம் எப்படி இருக்குது? டெம்பரவரியா இல்ல, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. அவன் அஸ்திபாரம் நித்திய அஸ்திபாரமா இருக்குது. அதனால இப்ப தப்பான செய்தி கேட்டா இந்த ஆள் எப்படி இருக்கிறாரு? ஐயோ அப்படியா, கடையை மூடிடுவாங்களா, தொழில் போயிடுமா, அவ்வளவுதானா அப்படின்னு அவர் என்ன பண்றது இல்ல, கேட்கிற செய்தியை வச்சு தோண்டு போயிடுறது இல்ல. இப்ப அவர் இருதயம் எப்படி இருக்குது? திடனா இருக்குது. இது சரியான அரண் பாருங்க. இருதயம் இப்ப என்ன இருக்குது இந்த ஆளுக்கு? நல்ல விதமா இந்த அரண் என்ன பண்ணி இருக்குது, உருவாய் இருக்கிறது. ஆனா இன்னைக்கு நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, இந்த அரண் உருவாக்குறதுக்கு முன்னாடி சில தவறான அரண்கள் நிறைய பேருடைய இருதயங்களில் என்ன பண்ணியிருக்கிறது, வைக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் எப்படி உடைக்கிறது, இதெல்லாம் உடைச்சி வெளியே வர்றது எப்படி? ஏன்னா இதெல்லாம் உடைச்சி வெளியே வந்தாதான் புதிய எதிர்காலங்களுக்கு நேராக நம்மளால பயணம் பண்ண முடியும். ஹல்லேலூயா. சிலருக்கு எப்பமோ நடந்திருக்கும், அது உள்ள ஒரு அரண் போல இருக்கும். ஒருத்தருக்கு கை கொடுக்குறீங்க, படாரன் கையை அப்படி உருவிடுறாரு. என்னன்னு பார்த்தா அங்க ஏதோ புண்ணு இருக்கு. இப்போ இந்த இடத்துல புண்ணு இருக்கிறதுனால அவர் என்ன பண்றாரு, கை கொடுக்கும்போது என்ன பண்ணிக்கிறார், தன் கையை விலக்கிக்கிறாரு. வாழ்க்கையில கூட எங்கேயோ சில காயங்கள் சிலருக்கு இருந்துச்சுன்னா அந்த ஏரியாவில் யாருமே அவங்கள தொட விட மாட்டாங்க. அந்த ஏரியாவில் யாரையுமே அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அனுமதிக்கவே மாட்டாங்க. ஏன்னா அங்கே என்ன இருக்குது, ஒரு புண்ணு இருக்குது, ஒரு ரணம் இருக்குது. அதனால அந்த ஏரியாவுக்குள்ள யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, அனுமதிக்க மாட்டாங்க. அவங்க நெகட்டிவா நடந்துக்கிற
விதத்தை வச்சே நம்ம சொல்லிட முடியும், ஓஹோ அப்பேற்பட்ட ஒரு புண்ணோ பாதிப்போ அவங்களுக்குள்ள இருக்குது. சிலர் பார்த்தீங்கன்னா யாரையும் நம்ப மாட்டாங்க. அந்த மாதிரி ஆள் பார்த்துருக்கீங்களா? யாரையுமே நம்ப மாட்டாங்க. அந்த ஆளுக்குள்ள என்ன புண்ணு இருக்குன்னு நினைக்கிறீங்க? பல பேரை நம்பி ஏமாந்துருக்கிறாரு. அதனால இப்போ நீங்க என்ன சொன்னாலும் அவர் நம்புற மாதிரியே இல்லை. ஏன்னா அப்பேற்பட்ட காயம் இருக்குது. இப்ப பாருங்க, இதுதான் எல்லா பகுதிகளிலும். தொழில்களில் பாருங்க, ஏராளமான தோல்விகளை தங்கள் கடந்த வாழ்க்கையில ஒருத்தர் சந்திச்சிருக்காருங்கன்னா, இப்போ புதுசா ஒரு பிசினஸ் வந்திருக்குன்னா ஆள் உடனே இடத்த காலி பண்ணி போயிடுவாரு. ஏன்னா ரொம்ப விஷயத்த உள்ள என்ன பண்ணியாச்சு, பார்த்தாச்சு, இன்னும் புது விஷயங்கள்லாம் என்கிட்ட என்ன பண்ணாத, பேசாத அப்படின்னு சொல்லிடுவார். இந்த இந்த மீன் வகைகளை எல்லாம் நிறைய இருக்குது. அதில் பைக் மீன் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அதை வச்சு ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்களாம். அது என்ன ஆராய்ச்சின்னா, அந்த பைக் மீனுடைய சிறப்பு என்னென்னா, அதோடைய தன்மை என்னென்னா, அது சின்ன சின்ன மீன்லாம் சாப்பிட்டு வாழும். அதான் அதோடைய உணவே குட்டி குட்டி மீன் தான். ஸோ ஒரு கண்ணாடி குடுவைக்குள்ளே நிறைய மீன்கள் போட்டாங்க. இந்த பைக் மீனும் என்ன பண்ணாங்க, விட்டாங்க. ஸோ அதை என்ன பண்ணுச்சுன்னா, இந்த சின்ன சின்ன மீன்லாம் என்ன பண்ணுச்சு, கடிச்சு சாப்பிட்டே இருந்துச்சு. இப்போ இடையில என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஆராய்ச்சி பண்ணக்கூடியவங்க ஒரு குடுவை எடுத்து, கண்ணாடிக்குள்ளேயே கண்ணாடி கலரில் இருக்கக்கூடிய ஒரு குடுவை எடுத்து சில குட்டி குட்டி மீன்களை உள்ளே வச்சு இப்படி தண்ணிக்குள்ளே கவுத்திட்டாங்க. அப்போது இந்த மீனுக்கு அந்த குடுவை என்ன பண்ண மாட்டுக்கு, தெரிய மாட்டுக்கு, உள்ளே நீந்திட்டு இருக்கிற மீன் தான் தெரியுது. அதுக்கு பசி எடுத்த உடனே ரொம்ப ஆர்வமாக ஓடி வந்து கடிக்க வந்துச்சான். ஒரு அடி மூக்கில். மீன் அதால் என்ன பண்ண முடியல, கடிக்க முடியல, திருப்பிடுச்சு. ஸோ இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பவும் அதுக்கு பசி தூண்டப்படுது. ஸோ அது கடிக்கிறதுக்காக மறுபடியும் ஒரு முட்டு. இப்படி ஒரு 4-5 முறைக்கு மேலே நல்லா மூக்கில் அடி வாங்கியாச்சு. ஸோ இப்போ அந்த மீனுக்கு இந்த குடுவைக்கிட்ட போகிறதுக்கே பயம். இப்போ இந்த ஆராய்ச்சி பண்ணவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த குடுவையை இப்போ எடுத்துட்டாங்க, அந்த தண்ணியிலேருந்து எடுத்துட்டாங்க. எடுத்த பிறகு இப்போ அந்த குடுவை கிடையாது. அந்த மீன், இந்த மீன் பக்கத்துலலாம் வருது, இது ஒன்றுமே பண்ண மாட்டுக்கு. ஏன்னா ஏற்கனவே என்ன போயிடுச்சு, மூக்கில் அடி வாங்கின ஞாபகம். கிட்டையே போயிடக்கூடாது. இப்போ குடுவே கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் இப்போ அதை தொட்டு கூட பார்க்க மாட்டுக்கு, கிட்ட கூட அதை என்ன பண்ண மாட்டுக்கு, போக மாட்டுக்கு. ஏன்னா இந்த பழைய பாதிப்புங்கிறது அவ்வளவு விஷயம் இருக்குது பாருங்க. அதுல இருந்து ஒருத்தர் மீளாம சில புதிய விஷயத்தை அவர் என்ன பண்ண முடியாது, செய்யவே முடியாது. இன்னைக்கு மாலை நேரத்தில் வந்திருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன், நிறைய பேருடைய வாழ்க்கையில் இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்கவங்களாம் சரி, இதை பார்த்துட்டு இருக்கவங்களாம் சரி, தேவன் சில பழமைகளை மாற்றி நிறைய புதிய விஷயங்களுக்குள்ள உங்களை கொண்டு செல்ல விரும்புகிறார். அல்லேலூயா. இனி ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஃப்ரெஷ் ஸ்டார்ட் அவர் தரார், நியூ பிகினிங் அவர் தரார். இது தேவன் செய்யற ஒரு செயலா இருக்குது பாருங்க. ஆனா இது எந்த விதத்துல அவர் நமக்கு உதவி செய்யறாருன்னா, இப்படிதான் அவர் வேலை செய்கிறார் வார்த்தையை கொண்டு. இந்த எண்ணங்கள் எல்லாம் இப்ப பாருங்களேன், திருமண வாழ்க்கை எடுத்துக்கோங்க. அதுல பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த திருமண உறவுகள் அவங்களுக்கு ஏதோ பாதிப்பு நடந்திருக்கோ அப்படின்னு சொன்னா, அவங்க மறுபடியும் ஒரு வாழ்க்கைக்கு தயாராகிறது ஈஸியாக இருக்கிறது இல்லை, ரொம்ப கடினமாக இருக்கும். ஏன்னா அந்த பழைய பாதிப்புகள் எல்லாம் மனதுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, சுமந்துட்டே இருப்பாங்க. அதனால் இப்போ அடுத்தால திருமணங்களை குறித்தோ இல்லை வேற எதையாவது பற்றி பேசும்போது அவங்களுக்கு என்ன வரும், அது எப்படி இருக்குமோ, அது சரியாக போமோங்கிற ஒரு அச்சம் மனசுக்குள்ளே அவங்களுக்குலாம் வர ஆரம்பிக்குது. ஆனால் இது எல்லாத்துக்கும் நிவாரணத்தை ஆண்டவர் தராரு பாருங்க. அவர் ஆண்டோடைய வார்த்தை என்ன சொல்லுது இங்க பாரு, இந்த பழசு முன்னாடி உனக்கு நடந்தது இதை பற்றியே என்ன பண்ணிட்டு இருக்கிறாத, யோசிச்சுட்டே இருக்காத. பின்னானதை மறந்து முன்னானதை நாடு. இதுக்கு முன்னாடி உனக்கு என்ன பற்றியும் தெரியாது, என் வார்த்தை எவ்வளோ வல்லமை உள்ளதுங்கிறத பற்றி உனக்கு என்ன பண்ணாது, தெரியாது. ஆனால் இப்போ சில காரியங்களை நீ தெரிந்து கொண்டிருக்கிற. இப்போ நீ போனா தோத்து போக மாட்ட, இப்போ நீ போனா நீ ஜெயிப்ப அப்படிங்கிறதான் காரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு காலத்தில் நீங்கள் தோத்ததில் இப்பவும் தோத்து போவீங்கன்னு அர்த்தம் கிடையாது. ரொம்ப நாளுக்கு முன்னாடி நீங்க முயற்சி பண்ணி தோத்து போயிருந்திருக்கலாம், ஆனா இப்ப மறுபடியும் பண்ணீங்கன்னா நீங்க தோத்து போயிடுவீங்கிறது கிடையாது. இந்த சரியான புரிதல் உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்கள் மீண்டும் செய்வதன் மூலம் ஒரு வெற்றியை உங்க வாழ்க்கையில அனுபவிக்க முடியும்.
அல்லேலூயா. பேதுரு தாம் போயிட்டு வந்த கடல் தோல்வியை சந்திச்ச ஒரு கடல் தான் இல்லையா? அவன் ஒரு மீனவனா மீன் பிடிக்க போறான். அங்கிருந்து மீனை எதையும் அவனால என்ன பண்ண முடியல, கொண்டு வர முடியல. அன்னைக்கு ஒண்ணுமே கிடைக்கல. இப்ப இயேசு வந்து சொல்றாரு, திருப்பியும் என்ன பண்ணு, வலைய போடு. நீ நினைக்கிறீங்களா வலையை திருப்பி போடுறது அவ்வளோ ஈஸின்னு சொல்லி? ஒரு நாளும் கிடையாது. அவங்க என்ன நம்ம இப்போ யூஸ் பண்ணுற மாதிரி இந்த டீசல் போட்டில் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து தள்ளி துடுப்பை போட்டு கப்பலை நவுத்தணும்னா அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. ரொம்ப கடினமான ஒரு காரியம் அது. இரவு முழுவதும் ஏற்கனவே பிரயாசப்பட்டிருக்கான். அவன் சொல்கிறான், ராம் முழுவதும் நான் என்ன பண்ணேன், பிரயாசப்பட்டேன், எனக்கு ஒன்றுமே கிடைக்கல. இப்போ மறுபடியும் வலையை போட்டு எடுத்து அவன் போய் செய்யணும்னா அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனால் இயேசுவினுடைய வார்த்தையை அவன் கேட்க 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 அவனுக்குள்ள ஏதோ சில விஷயம் நடக்குது. இப்போ இயேசு சொல்கிறாரு, நீ போ, மறுபடியும் அங்கே என்ன பண்ணு, வலைய போடு. இப்போ போய் அவன் போடுறான் பாருங்க. வேதவசனம் சொல்லுது, வலை கிளியத்தக்கதாய் படவு அமிலத்தக்கதாய் திரளான மீன் அவன் என்ன பண்ணான், பிடிச்சான்னு போட்டிருக்குது. நல்லா கவனிங்க. ஆண்டவர் 2 செய்கிறார். ஒன்று, இதுக்கு முன்னாடி தோத்து போன அந்த ஏரியாவுக்குள்ள மறுபடியும் அனுப்பி அவனை ஜெயிக்க வைக்கிறார். அல்லேலூயா. அவனுடைய பழைய தோல்வியின் எண்ணங்களை அவனை விட்டு மாத்துறார். அதே கடலுக்குள்ள நான் எப்படிங்க போவேன், ஏற்கனவே நான் அதை பார்த்துருக்கேங்க. ஏற்கனவே பார்த்துருப்பேன், ஆனால் கிறிஸ்து இல்லாமல் பார்த்தேன். இப்போ கிறிஸ்துவோட சேர்ந்து பார்க்கும்போது அது வேற மாதிரி இருக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. ஏற்கனவே போயிருந்திருக்கலாம் அந்த வியாபாரத்துக்குள்ள, ஆனால் அப்போ அது வேற, இப்போ அது வேற. ஏற்கனவே அந்த திருமணம் சரியில்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் இப்போ இயேசுவை புரிந்து கொண்டு அவருடைய வார்த்தையை புரிந்து கொண்டு ஆரம்பிக்கிற இந்த திருமண வாழ்க்கை நல்ல விதத்தில் இருக்க ஆரம்பிக்கும் பாருங்க. அல்லேலூயா. மக்கள் பாருங்க, எங்கும் இப்படி பழைய பாதிப்புகளுக்குள்ள சிக்கி கொண்டு வர முடியாத மனநிலைகளில் தான் அவங்க இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டுடைய வார்த்தை உள்ள போக போக இந்த முடியாது நடக்காது அப்படிங்கிற அந்த அரணையெல்லாம் அது என்ன பண்ணுது, உடக்கி. அது மட்டும் இல்லை, உள்ளுக்குள்ள இந்த பாதிப்புகளால் உண்டான காயங்கள் இருக்குது பாருங்க, அதையெல்லாம் தேவனுடைய வார்த்தை ஆற்றக்கூடியதாக அது இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, வார்த்தைகள் என்னை சுகமாக்குகின்றன. ஆமென். இது ஒரு மருந்து மாதிரி செயல்படுது. இது நமக்குள்ள போக 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 உள்ள ஒரு ஹீலிங் நடக்குது பாருங்க. நிறைய பேருக்கு வெளியில சுகம் தேவையில்லை, நிறைய பேருக்கு உள்ளுக்குள்ள ஒரு பெரிய சுகம் தேவைப்படுது. அன்னைக்கு ஒரு ஃபோன் பண்ணாங்க ஒருத்தங்க, அவங்களுக்கு காலில் ஏதோ ப்ராப்ளம், காலில் தான் ப்ராப்ளம். அவங்க நான் ஜோம் பண்ண யாராவது சொன்னால் கூட கொஞ்சம் அவங்ககிட்ட ஏதாவது பேசணும்னு நினைப்பேன். அதுக்கப்புறம் தான் ஜோம் பண்ணணும்னு நினைப்பேன். ஏன்னா சும்மா அப்படியா ஆம் ஜெபிப்போம் நல்லா ஆண்டவரே செய்யுமப்பா அப்படின்னு ஆமேன்ட்டுலாம் முடிக்கிறதே கிடையாது. ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா, நிறைய நேரத்தில் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு ஜபத்தில் இல்லை. பத்தியா எப்படி சொல்லிட்டாரு பத்தியா, அப்படி அது மட்டும் உண்மைன்னா நீங்கள் இங்கே வரவே வேண்டாம். அப்பப்போ உங்களை பார்த்து ஒரு ஜபம் பண்ணிட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். ஏன் வந்து உட்கார்ந்துருக்குறோம், ஏன் இவ்வளோ நேரம் கேட்குறோம்? எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு ஜபம் கிடையாது. ஜபம் வந்து வல்லமை உள்ளது. அது சில பகுதிகளில் நமக்கு வேலை செய்து உதவி செய்து, அதெல்லாம் நான் மறுக்கலை. ஆனால் எல்லாருக்கும் எப்போதும் ஜபம் தீர்வா இருக்கிறது இல்லை. தேவனுடைய வார்த்தையை கொஞ்சம் கவனிக்க வேண்டியது இருக்குது நிறைய நேரத்தில். அப்படி கவனிச்சாலே முக்கால்வாசி பிரச்சனை தீர்ந்துடும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் பண்ணுற ஜபமும் கொஞ்சம் நல்ல ஜபமாக இருக்கும் பாருங்க. உண்மையிலே அவங்கக்கிட்ட நான் கொஞ்ச நேரம் பேசினேன். அவங்களுக்கு ப்ரேயர் பண்ணணுன்னு தோணும் போதே அவங்க கூட பேசினேன். அப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, இவங்களுக்கு கால் வலிலாம் இல்லை, மனசு பூரா வழியினால நிறைஞ்சிருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க கூட கொஞ்ச நேரம் ஃபோனில் அவர் கணவர் மனைவி 2 பேர் பொழு பொழுன்னு அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா உள்ள அவ்வளோ காயம். நான் சொன்னேன், அம்மா உங்களுக்கு கால் வெளியெல்லாம் இருக்கட்டும், உள்ளுக்குள்ளே இவ்வளோ வச்சுருக்கீங்க, ரணகலமாக்கி வச்சுருக்கீங்க உள்ள. இதை கொஞ்சம் சுகமாக்குற கடவுளுடைய வார்த்தையை கொஞ்சம் என்ன பண்ணுங்க, கேளுங்க. ஏன்னா இது உள்ளே போனாதான் உள்ளம் சரையாகும். பாருங்க, சொஸ்த மனம் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பைபிள் ட்ரூத்துங்க இது. உங்கள் மனசு ஆரோக்கியமாக இருந்தாலே நிறைய நேரத்தில் உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு இது தெரிய மாட்டேங்குது. நிறைய நேரத்தில் உடம்பு சரியில்லாமல் இருக்குது காரணமே
மனசு எங்கெல்லாமோ போய் காயப்பட்டு பாதிக்கப்பட்டு போய் அது இருக்குது பாருங்க. அப்போ இதுக்கெல்லாம் வந்து ஒரு நிவாரணமும் பதிலும் எங்கே இருக்குது? தேவனுடைய வார்த்தையிலேருந்து இது வருது பாருங்க. தேவனுடைய வார்த்தையை கவனிக்கிறது மூலமாக தான் இது தீர்வுகள் வருகிறது. இந்த மனது இந்த இந்த உள்ளுக்குள்ள நடக்கிற இந்த வெற்றி அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். இது எப்படி நடக்குது? முதல்ல உங்களுக்கு நடந்த பழைய விஷயங்களை திருப்பி திருப்பி யோசித்து பார்த்துட்டு இருக்காம, தேவன் உங்களுக்கு செய்ய போகிற புதிய விஷயங்களை பற்றி என்ன பண்ண வேண்டியது இருக்குது? யோசிச்சு பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏமேன். இன்னைக்கு நான் கர்த்தரிடத்துல வந்திருக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறேன். இந்த கர்த்தர் எனக்கு சில நல்ல ஆரம்பங்களை நிச்சயமா தருவார் அப்படிங்கிறத எண்ணும் பொழுதுதான் இந்த பழைய விஷயங்கள்லேருந்து கொஞ்சம் என்ன பண்ண முடியும், வெளியில வர முடியும். அதையே போட்டு நான் திருப்பி திருப்பி நோண்டி நோண்டி நான் பார்த்துட்டு இருந்தேன்னா, சிலர் பாருங்க பழைய பாவங்களை பற்றி யோசிச்சுட்டு இருப்பாங்க. திடீர்னு இப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா, ஆண்டவரே ஒரு காலத்தில் நான் செஞ்சேனே அதை என்ன மன்னிங்க அப்போ அப்படிம்பாங்க. அவர் மன்னிச்சு மூட்டை கட்டி எங்கேயோ போட்டாச்சு. ஆனால் இவங்க அதை இன்னும் என்ன பண்ணவே இல்லை, மறக்கவே இல்லை. இன்னும் அவங்க இன்னும் ஞாபகம் வச்சுக்கிட்டு, ஒருவேளை அந்த பழைய பாவத்துக்காக தான் இப்படி நடக்குதா அப்படின்னு சொல்லி அதை நினச்சி இன்னும் என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆண்டவரே அதை மன்னிங்க, அதை வந்து இது பண்ணுங்க அப்படின்ட்டு. அவர் சொல்கிறார், நான் அதை நினைக்கவே இல்லையே, என்னைக்கோ மன்னிச்சிட்டேன், என்னைக்கோ மறந்துட்டேன். ஆனால் நீ தான் உன்னை மன்னிக்காமே இருக்க. நிறைய பேர் ஆண்டவர் மன்னிக்கலங்கிறது உண்மை இல்லை, அவங்களே அவங்க மன்னிக்காம இருக்காங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, forgive yourself. உங்களை நீங்க மன்னிங்க. ஆண்டவர் மன்னிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. நான் தகுதி இல்லாதவன், நான் வந்து சரியில்லாதவன் சொல்லி நீங்க தான் உங்களை அப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஆனா ஆண்டவர் உங்களை என்ன பண்ணிருக்கிறாரு, மன்னிச்சிருக்கிறாரு, அதெல்லாம் மறந்து இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, பின்னானதை மறந்து முன்னானதை நோக்கி. ஆமென். இந்த பின்னாடி இருக்கிறதெல்லாம் நான் மறக்க போறேன், முன்னாடி என்ன பண்ண போறேன், என் வாழ்க்கை போக போகுது அப்படின்னு சொல்லி எண்ணும் போது புதிய பயணங்களுக்கு நம்முடைய வாழ்க்கை தயாராக ஆரம்பிக்க பாருங்க. பைபிள்ல இருந்து நிறைய உதாரணங்கள் இதுக்கு இருக்கு. இந்த பயம் அப்படிங்கிறது நால சிலர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, கவலையினால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, பழைய முன்னாடி நடந்த அனுபவங்களால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்படி எல்லாமே மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இப்போ ஒரு செயலுக்குள்ள போகும்போது என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த செயல் ஒழுங்காவே வரமாட்டுக்கு. ஏன்னா உள்ள வந்து பல டைமென்ஷன்ல இருக்குது. அதனால இப்போ போய் எதையாவது ஒன்று பண்ணால் ஒழுங்காவே வரமாட்டுக்கு. உடனே என்ன பண்ணிடுவாங்க பார்த்தீங்களா, நான் சொன்னோம்ல நான் பண்ணது எனக்கு ஒழுங்காவே வரமாட்டுக்குன்னு போயிடுவாங்க. அப்படி கிடையாது. உங்களுக்கு நீங்கள் வந்து ஜெயிக்க முடியாதுங்கிற அர்த்தம் கிடையாது. உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த பாதிப்புனால வெளியில் நிறைய நேரம் என்ன பண்ண முடிய மாட்டுக்கு, வெற்றி அடைய முடிய மாட்டுக்கு. உள்ளுக்குள்ளே சில சரியான விஷயத்தை வைக்கிறது மூலம், அதை மாற்றுவதன் மூலம் வெளியில் நிச்சயமாக என்ன பண்ண முடியும், வெற்றியை பார்க்க முடியும். ஏமேன். அப்போ இங்கே என்ன போட்டிருக்குது பாருங்க, எங்களுடைய போராயுதங்களோ மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் எப்படி இருக்குது, அரண்களை எப்படி இந்த அரணெல்லாம் நிர்மூலமாக்குது, இது தெரிஞ்சா போதும், மாத்திரலாம். இப்போ இந்த பழைய காரியங்கிறது உள்ள பதிஞ்சிருந்துன்னா, இப்போ தேவனுடைய வார்த்தை வச்சு அதை எப்படி உடைக்கிறது, இப்படிதான் சொல்லணும். நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், நான் புது சிருஷ்டியா இருக்கிறேன், பலவைகள் எல்லாம் எனக்கு நான் முந்தினதை என்ன பண்ண மாட்டேன், பூர்வமானதை நான் என்ன பண்ண மாட்டேன். கர்த்தர் எனக்கு புதிய காரியங்களை செய்கிறார். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு புதிய காரியங்களை செய்கிறார். ஆமென். இது சொல்லணும். ஏன்னா உங்க வார்த்தை தான் உங்க எண்ணத்தை மாற்றக்கூடிய வல்லமை உள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா. அதாவது எண்ணத்தை விட வல்லமை உள்ளது வார்த்தை. தெரியுமா உங்களுக்கு? நிறைய பேருக்கு தெரியாது. தப்பான எண்ணமா வந்துகிட்டே இருக்குங்க. ஒன்றும் இல்லை, உங்க வாயை திறந்து கொஞ்ச நேரம் பேசுனீங்கன்னா அது போயிடும். எண்ணங்களை விட பவர்ஃபுல்லானது உங்களுடைய வேர்ட்ஸ். நிஜம்தானா? இப்போ உங்களை கூப்பிட்டு உங்களை வந்து 10 வரைக்கும் என்ன சொல்கிறேன், 1 2 3 என்னங்க அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே கவுண்ட் பண்ணுறீங்க, 1 2 3 அப்படின்ட்டு. நான் கூப்பிட்டு உங்கள் பேர் என்னன்னு கேட்குறேன், உங்கள் பேர் சொல்கிறீங்க. இப்போ என்னது என்னாச்சு, உள்ளே இருந்த கவுண்டிங் என்ன ஆயிடுச்சு, ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ உங்கள் வாயை திறந்து நீங்கள் பேசும்போது எண்ணங்களுக்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தடை விதிக்க ஆரம்பிக்கிறீங்க. அல்லேலூயா. பழசு கிடையாது, நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், நான் யாரு,
புது ஆளு, நான் பழைய பாவி கிடையாது, என் பாவம்லாம் என்ன பண்ணுக்குது, மன்னிக்கப்பட்டுக்கிறது. முன்னாடி எனக்கு சரியில்லாம போயிருந்திருக்கலாம், இனிமே எனக்கு என்ன போக முடியும், சரியா போக முடியும். எனக்கு புதிய எதிர்காலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு, புதுசா எனக்கு காரியங்கள் நடக்கும். முன்னாடி நான் தோத்துருக்கலாம், ஆனா இப்போ நான் தோக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ நான் செஞ்சேன்னா என்ன பண்ண முடியும், வெற்றி பெற முடியும். பாருங்க, ஹல்லேலூயா. இப்படிதான் திருமணம், தொழில், உங்களுடைய எதிர்காலங்கள் எல்லாவற்றை பற்றி நீங்க யோசிக்க வேண்டியதா இருக்குது. சிலர் இந்த பழைய விஷயங்கள்லேயே நிறைய பேர் உட்கார வச்சிருவான். அது அவனுடைய தந்திரம் பாருங்க. ஏன்னா இந்த ஆட்கள் எழுமிச்சுன்னா ஏதோ பெருசாக நடக்கணும்னு அவனுக்கு நல்லா தெரியும். அதனால நிறைய பேர்லாம் அவன் பிடிச்சி உட்கார வச்சுக்கிட்டே இருப்பான். அவங்களுக்கு நடந்த பல விஷயத்தையே பேசிக்கிட்டே இருப்பாங்க. எங்க பார்த்தீங்களா, அப்படி ஆச்சுங்க, இப்படி ஆச்சுங்கன்னு யார்கிட்டையுமே அந்த பழைய கதைகளே பேசிக்கிட்டு அங்கே இருக்கிறான். உங்கள் பேச்சு பழைய கதைகளை நோக்கி இருக்குதுன்னா நீங்கள் பின்னோக்கி தான் போயிட்டு இருக்கிறீங்க. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எங்க கூப்பிட்டாரு, கானான் கூப்பிட்டாரு. ஆனா அவங்க பூரா எதை பேசிட்டு இருந்தாங்க தெரியுமா, எகிப்தை பத்தியே பேசிட்டு இருந்தாங்க. நாம் எகிப்திலே இருந்தால் நன்றாக இருந்திருக்கும், நாம் அங்கு திரும்பி செல்வதற்கு ஏதாவது தலைவன் கிடைத்தால் நல்லா இருக்கும். அவர் எங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறாரு பாருங்க, பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறாரு. இவன் உடம்பு தான் எகிப்துல இருந்து வெளியே வந்திருக்குது, மனசு இன்னும் எகிப்துல இருந்து வெளியில வரல. சிலருக்கு புரியல. நல்லா கவனிங்க. சிலர் பாருங்க தண்ணியிலலாம் மூங்கி எழுந்திரிச்சிட்டாங்க, ஞானஸ்தானம்லாம் எடுத்தாச்சு. ஆனா பாத்தீங்கன்னா புத்தி இன்னும் மாறவே இல்லை, அதனால வாழ்க்கை மாறவே இல்லை. சில என்ன நினைச்சிட்டாங்கன்னா தண்ணியில மூங்கின உடனே எல்லாம் கரைஞ்சு போயிருங்க அப்படின்னு நினைச்சிருக்கிறாங்க. உன்னை கரெக்டா முக்கல, ஏங்கிட்டவா உன்னை கரெக்டா முக்குறேன்னு சொன்னோன்னே அப்படியா பரவாயில்லையா இன்னொரு வாட்டி வேணாலும் முக்கிக்கோங்க. நம்ம ஆளுகள் என்ன பண்ணிட்டாங்க, என்ன போகுது, ஒரு புது ட்ரெஸ் எடுக்கணும், ஒரு காணிக்கை கொடுக்கணும், 2 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும், பரவாயில்ல அப்படின்னு என்ன பண்ணிக்கிறாங்க, முங்கிக்கிறாங்க. ஆனால் முங்கி பார்த்த பிறகு பார்த்தா அதே எண்ணம் தான் இருக்கு, அதே சிந்தனை தான் இருக்குது. அன்னைக்கு ஒரு சகோதரி சொன்னாங்க பாருங்க, எனக்கு ஏன் இப்படி ஃபெயிலியராக இருக்குன்னு தெரியல பிரதர், ஒருவேளை என்னை முக்கும் போது கரெக்டாக முக்கலையோ அப்படியே கேட்காங்க, எங்கேயோ நினையாம விட்டுருக்குன்னு நினைக்கேன், அதனால தான் எனக்கு ஒரு ஃபெயிலியராகவே ஆயிட்டு இருக்கு அப்படிங்காங்க. சகோதரியே, உங்களுக்கு அது பிரச்சனையா இருந்தா இன்னொரு வாட்டி நல்லா முக்கிடுவோம், வேணாம் ஒரு கொஞ்ச நேரம் வச்சுட்டு கூட திருப்பி என்ன பண்ணுவோம், எடுப்போம், உங்களுக்கு திருப்தின்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் தூக்கலாம். சிலர் பாருங்க அதெல்லாம் ஒரு டவுட்டு, அதனாலதான் எனக்கு நடக்கல போல, அதனாலதான் எனக்கு வரல பாருன்ட்டு. அப்படி கிடையாது பாருங்க, ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, ஆனா அதுக்கப்புறம் நடக்க வேண்டிய ஒரு முக்கியமான ப்ராக்ரஸ் இருக்குது கிறிஸ்தவ வாழ்க்கையில. எண்ணங்களும் மனதும் மாற்றப்பட வேண்டியது இருக்கிறது. அதை தேவ வார்த்தையை கொண்டு மாற்றுவதன் மூலம் புதிய எதிர்காலங்களுக்குள்ள நம்ம செல்ல முடியும். ஹல்லேலூயா. மனதை மாற்றினா வாழ்க்கையை மாற்ற முடியுமா? பாருங்க, ரோமர் 12:2, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். நல்லா கவனிங்க, என்ன போட்டிருக்கு பாருங்க, மனது புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். மனசை மாத்தினா எதை மாத்தலாமா, வாழ்க்கையை மாத்தலாம். இது நிறைய கிறிஸ்தவங்களுக்கு தெரியாது. நிறைய கிறிஸ்தவங்க வேற எதெல்லாம மாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப நாட்களா அவங்களுடைய பிரயாசம் வெளிப்படையான பல மாற்றங்களை செய்யறது தான். இவ்வளவு முடி இருந்தா கர்த்தர் ஒன்று ஆசீர்வதிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி அவன் முடியை வெட்ட வச்சுட்டாங்க. அது என்ன தாடி, அதை ஒழுங்கா என்ன பண்ணு, இது பண்ணு, எல்லாம் பண்ணியாச்சு, முடியை வெட்டியாச்சு, ஜாடியை வெட்டியாச்சு, லேடிஸையும் படாத பாடு பத்திட்டாங்க. அது என்ன இப்படி பின்னி போட்டுக்கிட்டு, இப்படிலாம் பின்னி போட்டா அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ பண்ணி கடைசியில் பார்த்தா இப்போ லூசர் தான் மாடல். சிலர் புரியல, விட்டுருங்க. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல, இப்போ பின்னி போடு, உலகத்துக்கு ஒத்த நீ வேஷம் தெரியான்றாங்களா? உலகம் அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கு. அது என்ன சொல்ல வருதுன்னே அவங்களுக்கு தெரியல. பாருங்க, உலகத்துக்கு ஒத்த வேஷம்னு என்ன அர்த்தம்னா, இந்த உலகம் தன்னுடைய மோல்டுல உன்னை டிசைன் பண்ணதுக்கு என்ன பண்ணும், நிறைய நேரம் முயற்சி பண்ணும். நீ அந்த மோல்டுக்குள்ள என்ன பண்ணிடாத, போயிடாத. 2-3 வாரங்களுக்கு முன்னாடி பேசினேன், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். போயிடாத. நீ தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்க்கையை என்ன பண்ண ஆரம்பி, பார்க்க ஆரம்பி. உலகம் சிந்திக்கிறது போல நீ சிந்திக்காத, உலகம் யோசிக்கிறது போல யோசிக்காத. தேவனுடைய வார்த்தையிலிருந்து சிந்தனையை பெற்றுக்கோ, அப்போ நீ கரெக்டா சிந்திப்ப, வாழ்க்கை ரொம்ப சிறப்பான விதத்துல போக ஆரம்பிக்கும்னு சொல்றாரு. அல்லேலூயா. எப்படி சிந்திக்கணுங்கிறதெல்லாம் வேதவசனம் பேசுது பாருங்க. எந்த மாதிரி சிந்தனைகள் எல்லாம் நாம மனதில் வைக்கணுங்கிறத வேதவசனம் பேசுது பாருங்க. அப்போ உங்கள் மனம் புதிதாகிறதுனால் எது புதிதாகுது, வாழ்க்கையே புதுசாகுது. சேஞ்ச் யுவர் திங்கிங், சேஞ்ச் யுவர் லைஃப். இதை கிறிஸ்தவங்க கண்டுபிடிச்சாங்க இல்லையோ,
வெளியில் இருக்கிற நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால் அவங்க மனதை மாற்றுகிற முயற்சி ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லி அதற்காக நிறைய காரியங்கள் செய்கிறாங்க. ஆனால் அதற்கான கருவிகள் அவங்கக்கிட்ட இல்லை. அதனால் சில அவங்களுக்கு தெரிஞ்ச கருவிகளை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்மக்கிட்ட மனதை மாற்றுகிற கருவி இருக்கிறது, அது தேவனுடைய வார்த்தை. நமது போராயுதங்களோ, எல்லாம் சொல்லுங்க, நமது போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் எந்த அலனையும் நிர்மூலமாக்கக்கூடிய தேவ பலமுள்ளவைகளாக இருக்கிறது. அல்லேலூயா. சும்மா ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் தெரியுது. அதனால் நீ உன்னை குறைவா நினைக்காத, உன்னை உயர்வா நினை, நீ உன்னை தாழ்வா நினைக்காத, மேன்மையாக நினை, இப்படிலாம் கொஞ்சம் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் எப்படி நினைக்க நீங்கள் சொல்லிட்டீங்க, எதன் அடிப்படையில் நினைக்கன்னு கேட்டால் அந்த கேள்விக்கு பதிலே கிடையாது. ஆனால் தேவனிடத்தில் வரும்பொழுது, தேவனுடைய வார்த்தையில் வரும்போது தான் எப்படி உன்னை உயர்வாக நினைக்க முடியும்னா, நீ கடவுளுடைய பிள்ளை, அவருடைய சாயல், அவர் உனக்காக ரத்தம் சிந்தி மறிச்சிருக்கிறாரு, அதனால் நீ வெளியேற பெற்றவனுங்கிற அடையாளங்களையும் நிஜத்தையும் சத்தியத்தையும் வேதவசனம் தான் நமக்கு தர முடியும் பாருங்க. அல்லேலூயா. இப்போ இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் ஒரு ஆள் மனதுக்குள்ளே வைக்கும்போது இந்த மனது மறுரூபம் அடைகிறது, மனது மாற்றம் அடையுது பாருங்க. உங்களுடைய இன்சைடு இமேஜ் எல்லாம் மாறுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியில் பிரமாதமான மாற்றங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ண ஆரம்பிக்குது, வர ஆரம்பிக்குது பாருங்க. அதனால தான் உங்களுடைய உள் அமைப்பில் ஏற்படுற மாற்றம் வெளிய அமைப்பில் பெரிய மாற்றத்தை என்ன பண்ண ஆரம்பிக்கும், கொண்டு வர ஆரம்பிக்கும் பாருங்க. அப்போ எந்த அரணையும் நிர்மூலமாக்கலாம். அப்போனா என்ன, எந்த தோல்வியும் மாற்றலாம், எந்த காயத்தையும் ஆற்றலாம். எல்லாம் சொல்லுங்க, எந்த தோல்வியும் மாற்றலாம், எந்த காயத்தையும் ஆற்றலாம். ஹல்லேலூயா. எப்படி இந்த காயங்கள் ஆற்றப்படுது பாருங்க. 12:25 மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை நல் வார்த்தையோ, எப்படி பாருங்க, கவலை வந்து இருதயத்தை ஒடுக்கும், நல் வார்த்தையோ அதை. நீங்க பாருங்க, சும்மா கவலைப்பட்டுக்கிட்டே ஏன் இருக்கிறாங்கன்னா சில நல் வார்த்தை உள்ள இல்லாதனால தான். இப்போ கவலையிலிருந்து எப்படி வெளியே வர முடியும், சில நல் வார்த்தைகளை நீங்க கேட்கறது மூலம் தான் வெளியில் என்ன பண்ண முடியும், வர முடியும். கவலையே எப்படி வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க, நெகட்டிவான விஷயத்தை கேட்டதுனால தான் வந்துச்சு. நீங்க மத்தேயுவில் பார்த்தீங்கன்னா இயேசு சொல்றாரு, மத்தேயு 6ல், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று சொல்லி, எப்படி வருது பார்த்தீங்களா, தமிழ் எப்படி வருது பார்த்தீங்களா, என்று சொல்லி. நம்ம கவலை எப்படி போடுறோம், ஏதோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இருக்கிறது இல்லை, வாயை திறந்து அதை எப்படி செய்வோம், இதை எப்படி பண்ண போகிறோம், இப்படி பண்ணணும் பேச 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 கவலை அங்கே என்ன பண்ணுது, பில்ட் ஆகுது, உள்ளே வந்து கட்டப்படுது பாருங்க. இப்படி சொல்லி சொல்லி தான் கவலை உள்ள என்ன பண்ணுகிறது, பெருகுகிறது. ஆனால் இப்போ அதே விதத்தில் தான் பதிலையும் உண்டாக்க முடியுமா, அது எப்படின்னா நல் வார்த்தை அந்த இருதயத்தை என்ன பண்ணுமா, மகிழ்ச்சியாக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 30வது வசனம் பாருங்க. சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புருக்கி. பாருங்க, சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன் அப்படின்னு இருக்குது. நிறைய பேர் பாருங்க இந்த உள்ள கவனம் செலுத்துறதே இல்லை, உள்ள கவனம் செலுத்துறதே இல்லை. வெளியில ஜெயிக்கணும்னா உள்ள கவனம் செலுத்தணும். வெற்றி வந்து அம்பலத்தில் உருவாகிறது இல்லை, அறையில தான் உருவாகுது. அதுக்கப்புறம் தான் அது வெளியில் என்ன பண்ண ஆரம்பிக்குது, போக ஆரம்பிக்குது. நிறைய பேர் நான் கவனிச்சிருக்கிறேன், அன்றாடம் எத்தனையோ காரியத்துக்கு நேரம் செலவு பண்ணுவாங்க. ஆனால் கொஞ்ச நேரம் இருந்து கர்த்தருடைய வார்த்தையை தங்க இருதயங்களில் நிரப்பிக்கிறதுக்கு, தேவனுடைய வார்த்தையை கொஞ்சம் நேரம் கேட்பதற்கு, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை கொஞ்சம் நினைவு கூறுவதற்கு அவங்களுக்கு டைமே இருக்கிறது இல்லை. ரொம்ப பிஸியாக போயிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரே கவலையாக இருக்குது பிரதர், ஜோம் பண்ணுங்க பிரதர் அப்படிம்பாங்க. உடனே ஜோம் பண்ணோடனே கவலைலாம் போயிடுமா, அதெல்லாம் தீர்வு கிடையாது பாருங்க. தீர்வு எதா இருக்குது அப்படின்னு சொன்னா தேவனுடைய வார்த்தை. நீங்க தேவனுடைய வார்த்தையை உங்க இருதயங்களுக்குள்ள ஒவ்வொரு நாளும் வைக்க ஆரம்பிங்க. வைக்க என்ன ஆகும்னா மகிழ்ச்சி பெருகும், சமாதானம் பெருகும், ஆயுள் பெருகும், சுகம் பெருகும். எந்த காரியமும் எப்படி நடக்குதுன்னா நீங்க பாருங்க, இப்போ நீதிமொழிகள் ஃபுல்லாவே இது இருக்குது. இது எப்படி மைண்டை பத்தி ரொம்ப பெரிய போதனைகள்லாம் எங்க இருக்குது, நீதிமொழிகள் இருக்குது. இது எப்படி எவ்வளோ பாருங்க, இப்போ மருத்துவத்தில் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்பவுமே இது இருக்குது. சொஸ்த மனம் உடலுக்கெல்லாம் ஜீவன்கிறது. மனசு தாங்க பிரச்சனை. நீங்க மருத்துவ உலகத்தில் பாருங்க, என்ன சொல்றாங்க, 80% நோய்களுக்கு காரணம் மனப்பிரச்சனை. மனசுல இருக்கிற சில தவறா விஷயங்களை, நெகட்டிவான காரியங்களை சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறதுனால
முதுமையை நோக்கி போறாங்க, உடம்புல பாதிப்பு ஏற்படுகிறது, வலிகள் உண்டாகிறது, பல காரியங்கள் அங்க என்ன பண்ண ஆரம்பிக்குது, நடக்க ஆரம்பிக்குது போட்டுக்குது. அப்போ ஒரு ஆரோக்கியமான மனதை எப்படி உருவாக்க முடியும்னா தேவனுடைய வார்த்தையை கொண்டு உருவாக்க முடியும். அல்லேலூயா. கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள், தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரு, தேவன் என்னென்னலாம் பேசியிருக்கிறாருங்கிறத ஒரு மனுஷன் புரிஞ்சு கொண்டு இந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் தன் இருதயத்தில் வைக்கும் பொழுது இது பில்ட் ஆகுது. சிலர் பாருங்க சும்மா ஆர்வமா 2 நாள் பண்ணுவாங்க, அன்னைக்கே பிரச்சனை. இந்த தலைவலிக்கு டேப்லெட் போட்டுக்கிற மாதிரி கொஞ்சம் கவலையா இருக்கு பிறகு வாசிப்பாங்க, கொஞ்ச நேரம் கேட்பாங்க, அது போன உடனே திருப்பி போயிடுறது. அதுக்கப்புறம் ஐயாவை எப்போ பார்க்க முடியுமோ அடுத்த கவலையில தான். சிலர் சர்ச்சிலே அவங்கள அப்போ தான் பார்க்க முடியும், அவங்க வந்திருக்கிறதுனால ஏதோ பிரச்சனை வந்திருக்குன்னு அர்த்தம். ஏன்னா அவங்க பிரச்சனை தான் எப்போ வருவாங்க. நான் சிலர் பாருங்க அந்த மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் நான் ஃபோன் பண்ணி நேரில் பேசுவாங்க, டைமே கொடுக்குறது இல்லை. அந்த மாதிரி ஆளுகளுக்கு ஒழுங்காக வந்து ஞாயிற்றுக்கிழமை வார்த்தையை கேட்டு பத்தலைன்னா சிடி எடுத்துகிட்டு போய் வீட்டில் உட்காந்து கேளு. இதெல்லாம் கேட்டு உனக்கு ஏதாவது டவுட் இருந்தால் தனியாக வந்து என்ன பண்ணு, பார்க்கலாம் பேசலாம் அப்படி சொல்லி அனுப்பிச்சி விட்ருவோம் பாருங்க. சிலர் கொஞ்சம் கொடுத்து பார்ப்போம், அது யூஸ் பண்ணுறாங்களான்னு பார்த்தா சிலர் அது பண்ணுறதே கிடையாது. பிரச்சனைக்கு வந்து ராத்திரியெல்லாம் உட்காந்து நம்ம நேரத்தை உட்காந்து வீண் பண்ணிட்டு இருப்பாங்க, அப்படியே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, பிரதர் இப்போ தான் பிரதர் நல்லா இருக்கு பிரதர் அப்படின்ட்டு. இதைத்தானே வாரம் உட்காந்து நான் பேசிகிட்டு இருக்கிறேன், வந்து ஒழுங்காக உட்காந்து கேட்க வேண்டியதானே. கேட்டால் எல்லாம் என்ன ஆகிடும், ரொம்ப நல்லா ஆகிடும் பாருங்க. ஆமென். தினந்தோறும் உங்கள் இருதயங்களையும் உங்கள் வாழ்க்கையும் நீங்கள் கட்டணும் பாருங்க கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு. ஹல்லேலூயா. என்ன சொல்லுங்க, டெய்லி பிராக்டிஸ். தினமும் இன்னைக்கு கவலை இருக்கலாம், பயம் இருக்கலாம், ஆனால் தினமும் இந்த நம்பிக்கை நிறைஞ்ச வார்த்தைகளை கொஞ்சம் கேட்டு பாருங்க, கொஞ்சம் வாசிச்சு பாருங்க, கொஞ்சம் உங்களுக்குள்ள வச்சு இப்படிலாம் சொல்லியிருக்கிறாரான்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, எண்ணி பாருங்க. இதை பண்ண உள்ள இருக்கிற பாதிப்பெல்லாம் போக ஆரம்பிக்கும், புதிய நம்பிக்கை உள்ள வர ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அப்படிதான் கட்டப்படுது பாருங்க. எண்ணம் கற்பனை பலத்த அரண். நீங்க வார்த்தையை வந்து உள்ள வந்ததுக்கு அப்புறம் அதை எண்ணிக்கிட்டே இருப்பீங்க. என்ன அப்படியே ஓடும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் என் கூட இருக்கிறார், கர்த்தர் பெரியவர், இப்படிலாம் யோசிக்க அப்படியே கற்பனை ஓடும் பாருங்க. பலத்த அரண்லாம் உள்ள என்ன பண்ணப்படும், கட்டப்படும். கொஞ்ச நாள் கழிச்ச வரும் நீங்க பாத்தீங்கன்னா முடியாதுன்னு யாரான்னு சொன்னீங்கன்னா உங்களால நம்பவே முடியாது. அதை உங்களால ஏத்துக்கவே முடியாது. எத்தனை பேர் இருதயம் அப்படி இருக்குது, அப்படி மாறி இருக்குதா, மாற்றங்களை அனுபவிச்சிருக்கீங்களா? யாராவது நடக்காதனாலே உங்களால அதால என்ன பண்ண முடியாது, ஆல் திங் பாசிபிள் அப்படின்னு சொல்லிடுவீங்க. ஹல்லேலூயா. அதெல்லாம் முடியுங்க, கர்த்தரால முடியாது என்ன இருக்குது, எல்லாம் கூடுங்க, எல்லாம் மாறுங்கன்னு நீங்க பேச. இது எப்படி ஒரே நாள்ல நடந்துச்சா? இல்ல, அப்போ உள்ள வச்சு கட்டி இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு இருதயம். இப்படி உருவாக்க முடியும் பாருங்க. இது இப்படிப்பட்ட விஷயம் வேற எங்கேயுமே கிடையாது. இந்த வாரம் ஒரு சைக்காட்ரிஸ்ட் ஒருத்தருக்கு நம்ம கவுன்சிலிங் கொடுத்துருக்குறோம். பலவிதமான ஃபோபியோக்களால் பாதிக்கப்பட்டவர். அவருக்கு எல்லா ஃபோபியாவும் பற்றி தெரியுது. எனக்கு ஃபோபியாக்கள் பற்றிலாம் கம்மியாக தான் தெரியும், ஆனால் ஆண்டுடைய அன்பு பற்றி கொஞ்சம் தெரியும். எல்லாம் ஃபோபியாக்களுக்கெல்லாம் பதில் தேவனுடைய அன்பு தான். அல்லேலூயா. நம்ம சர்ச்சுக்கு வர போகிறார், அவரே வந்து சாட்சி சொல்ல போகிறாரு. அல்லேலூயா. அவங்க பாருங்க நாட்டில் உள்ள பிரச்சனையெல்லாம் கேட்டு கடைசியில் உள்ள வந்து குப்பை தொட்டி மாதிரி ஆகி போயிடுது. ஒரு நாளைக்கு 5 சிட்டிங் 10 சிட்டிங் உட்காந்து ஊரில் உள்ளவங்க கதையெல்லாம் கேட்டால் என்ன ஆகும், உள்ள வந்து அப்படியே பாரத்தால் நிறைஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் அவங்க எங்கே கொண்டு போய் அதை வைக்க, இப்போ அவங்க பலவிதமான அவங்களுக்கு பாருங்க, இப்போ அவங்க யாரையாவது தேடி போய் என்ன பண்ணுதுன்னு பாருங்க. உலகம் பாருங்க எப்படியாவது தீர்வை கொண்டு வரலான்னு அது மண்டையை போட்டு மோதிக்கிட்டு தான் கிடக்குது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையில தான் மெய்யான பலன்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லை. இதை ஒரு மனுஷன் கொஞ்சம் இதில் கவனம் செலுத்தினா போதும். தினமும் உட்காந்து உங்களுக்கு ஒன்றும் புரியலன்னு இந்த நீதிமொழிகளாவது படிங்க, எடுத்து கொஞ்சம் அப்படி படிங்க, வாசிங்க. இது ஜீவனும் ஆவியும் நிறைஞ்சிருக்கிற வார்த்தைகளாக இருக்கிறது. எனக்கு ஒருத்தர் ஒன்றுமே இல்லை, ஒருத்தர் வந்து இந்த நீதிமொழிகளில் ஒரு அதிகாரத்தை சொல்லி நீ படிப்பான்னு போயிட்டாரு. நான் ஒரு வாலிப பையனாக இருக்கும்போது நான் ஒரு முறை நான் தரேன். அதுக்கு முன்னாடிலாம் படிச்சிருக்கிறேன், இந்த சண்டே கிளாஸு, இந்த மெமரி வேர்சஸ் அப்படிலாம் படிச்சிருக்கிறேன், இந்த ப்ரைஸ்லாம் வாங்குறதுக்கு. ஆனால் நிஜமாக நான் ஒரு நாளும் படித்ததே கிடையாது. ஆனால் அன்னைக்கு தான் என்னமோ திறந்து நான் படித்தேன், அந்த வார்த்தை என் கூட பேசிச்சு. அன்னைக்கு தான் என் வாழ்க்கையில் ஒரு மாற்றமே வந்துச்சு. அந்த நீதிமொழிகள் 5:1 படித்தேன். என் மகனே என் வார்த்தைகளை ஒரு ஆளே சொன்ன மாதிரி இருந்தது எனக்கு. அப்புறம் ரொம்ப லிசன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான். இது வந்து வெறும் வேர்ட்ஸ் கிடையாது, இட்ஸ் அ ஸ்பிரிட்.
இது ஆவியையும் ஜீவனையும் கொண்டு வருகிற வார்த்தையா இருக்கிறது. இதை உள்ள வைக்க 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 அதுக்கப்புறம் இதில் எனக்கு ரொம்ப ஆர்வம் வந்துடுச்சு. யாரும் எனக்கு சொல்ல வேண்டியதே இல்லை. ரொம்ப நேரம் அதை படிக்க ஆரம்பித்தேன். படித்தா என்னை பற்றி இருக்கிற அபிப்பிராயம் மாறுது, உள்ள இருக்கிற அவநம்பிக்கை மாறுது, எல்லாம் மாறுது. படிக்க படிக்க தேவன் எவ்வளவு நேசிக்கிறார், தேவன் எவ்வளோ அன்பா இருக்கிறாரு, வாழ்க்கையில் எவ்வளோ நம்ம போக முடியுங்கிற என்னெல்லாம் இதுக்குள்ள வருது. ஸோ இது உள்ள வந்ததுக்கப்புறம் பார்த்தா வெளியில் வாழ்க்கை மலர்ந்துக்கிட்டே போகுது. ஹல்லேலூயா. உள்ள சரியாச்சுன்னா வெளியில் சரி ஆயே தீருங்க, கட்டாயமா சரியாகும். அதனால தான் வேதம் சொல்லுது, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து. ஆத்துமா வாழ்ந்திருந்தா நிச்சயமா வெளியில வாழ்ந்திருப்பது நிச்சயம். பாருங்க நீதிமொழிகள் 21. இன்னைக்கு கொஞ்சம் போடுறோம், வரும் வாரங்களில் இன்னும் ரொம்ப விவரமா பேச போறோம். நீதிமொழிகள் 21:5 பாருங்க. ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்துக்கும் பதறுகிறனுடைய நினைவுகள் பாவர்ட்டியோ ரிச்னஸோ இட் இஸ் யுவர் மென்டல் ஸ்டேட்டஸ். இட் இஸ் யுவர் மென்டல் ஸ்டேட்டஸ். சக்சஸ் ஆர் ஃபெயிலியர் இட் இஸ் யுவர் மென்டல் ஸ்டேட்டஸ். உங்கள் மனநிலையினுடைய காரியம்தான் வெற்றியா இருக்கிறதே தவிர வேற எதுவுமே கிடையாது. வெற்றியோ தோல்வியோ எங்க இருக்குது? உங்க மைண்ட்ல இருக்குது. எப்படி போட்டிருக்குது பாருங்க, பதறுகிறனுடைய நினைவுகள் ஜாக்கிரதையுடைய நினைவுகள். அப்ப இப்படி சொல்லுங்க, நினைவுகள் செல்வத்துக்கும் நினைவுகள் தரித்திரத்துக்கும் நடத்துகின்றன. உங்களுக்குள்ள ஏன் வாழ்க்கையில பாவட்டி? ஏன்னா எண்ணங்கள்ல நிறைய பாவட்டி இருக்குது. தரித்திர எண்ணங்கள் உள்ள வைத்துட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். அதனால வாழ்க்கை செழிக்கவே மாட்டுக்கு. பணத்தை பற்றி தப்பான அபிப்பிராயம் வச்சிருக்கிறாங்க. நம்மலாம் ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்துக்கு போகுது அரிதா இருக்கிறதே பிரதர். இந்த எண்ணத்தெல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு பிசினஸ் பண்ணா எப்படி செழிக்கும்? உபாகமத்தில் சொல்லியிருக்கிறத என்ன சொல்லியிருக்குது? ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு பலனை தருகிற கர்த்தர். இந்த எண்ணத்தை, இது செல்வத்தின் நினைவுகள். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க கர்த்தரே எனக்கு என்ன தராரு? பலனை தராரு. அப்படிங்கிற எண்ணங்களை வச்சா அப்போ செல்வத்துக்கு நேராக என்ன பண்ண ஆரம்பிக்குது? வாழ்க்கை போக ஆரம்பிக்கும் பாருங்க. ஏமேன். அப்போ நினைவுகள் தரித்திரத்திற்கும் நினைவுகள் செல்வத்துக்கும் நேராக நடத்தக்கூடியதாக இருக்கிறது. அப்போ உள்ளதான் வெற்றி ஆரம்பிக்குது. எல்லாம் சொல்லுங்க, வெற்றி இங்குதான் துவங்குகிறது. உங்களுக்கு உள்ள வேலை செஞ்சாலே வெளியில வெற்றி வருங்க. தொழில் வரும், பிசினஸ் வரும், அதுக்கான காரியங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். சிலர் எங்கேயாவது போயிட்டே இருக்காங்க. யாராவது ஒருத்தர் தலையில கை வச்சா எல்லாம் மாறிடாதா? அப்படியே அலைஞ்சிட்டே இருக்கிறாங்க நிறைய கிறிஸ்தவங்க. ரொம்ப பேர்கிட்ட கொண்டு போய் தலையை காமிச்சாச்சு. முடி கொட்டினதான் முச்சம் நிறைய பேருக்கு. வேற ஒண்ணுமே நடக்கல. சில நேரத்தில் சில இம்பார்ட்டேஷன்ஸ், ஆனா அது வார்த்தை தர்ற அளவுக்கு போதுமானதா அது இருப்பதில்லை. அல்லேலூயா. அப்ப பாருங்க நினைவுகளுக்கு எவ்வளவு வல்லமை இருக்குதுன்னு பாருங்க. அது என்ன பண்ணுது? செல்வத்துக்கோ இதுக்கோ உங்களை என்ன பண்ண ஆரம்பிக்குது? நடத்த ஆரம்பிக்கிறது. என்ன மாதிரி விஷயங்களை நம்ம சிந்திக்கலாம், நம்ம சிந்தனைக்கு எவ்வளவு வல்லமை இருக்கு அப்படிங்கிறத நிறைய பேசுது. ஒரு வசனம், அதை அடுத்த சாப்டருக்கு வாங்க, 23க்கு வாங்க பார்க்கலாம். 23:7. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன். எப்படி போட்டிருக்கு பாருங்க, நினைவு எப்படியோ அப்படி அவன் இருக்கிறான். as a man thinketh so is he. ஒரு மனுஷன் எப்படி நினைக்கிறானோ அப்படிதான் அவன் என்ன பண்றான்? இருக்கிறான். இருதயத்துல நீங்க எப்படி என்றீங்க உங்களை பத்தி? சிலருக்கு என்னை பத்தி அவங்க என்ன நினைக்கிறாங்க தெரியுமா பிரதர் அப்படிங்காங்க. அவங்க என்ன நினைச்சானா உங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுக்குள்ளதான் உங்க வாழ்க்கை இருக்குது. அவங்க நினைக்கிறதுக்குள்ள கிடையாது. அவன் என்னை பத்தி அப்படிதான் நினைச்சான், அவ என்னை பத்தி அப்படிதான் நினைச்சா, என்னமோ நினைச்சிட்டு போட்டோம். அதை போய் உங்களால சரிப்படுத்த முடியுமா? ஒண்ணுமே முடியாது. ஆனா உங்களை பத்தி நீங்க என்ன நினைக்க போறீங்க? தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிற சரியான அடிப்படையில் உங்களை பத்தி நீங்க நினைக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கை மாறுவது நிச்சயமானதா இருக்கிறது. நான் தேவனுடைய பிள்ளை, கிறிஸ்துவுக்குள்ள சகல ஆசீர்வாதங்களால் தேவன் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. நான் வாழ பிறந்தவன், நான் ஆள பிறந்தவன் அப்படின்னு தேவன் உங்களை குறித்து வச்சிருக்கிற நல்ல நினைவுகளை கொண்டு நீங்க நினைக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கை மாறுது பாருங்க. எல்லாம் சொல்லுங்க, எண்ணங்களை மாற்றினா வாழ்க்கையை மாத்தலாம். ஆமென். அப்ப பாருங்க, நினைவுகள் எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் அப்படின்ட்டு. இந்த நினைவு
அவ்வளோ வல்லமையுள்ள ஒரு விஷயமா இருக்குது பாருங்க. சிலர் ரொம்ப சாதாரணமாக நினச்சிடுறாங்க, என்னத்தனாலும் நினச்சிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்ட்டு. இதை குப்பை கோலமாக்கக்கூடாது. இதை சரியான விஷயங்களால் செட் பண்ணணும். தினந்தோறும் இதில் வேலை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. பிலிப்பியரில் இப்படியே போட்டிருக்குது, என்ன மாதிரி விஷயங்களை நாம் சிந்திக்கலாம் அப்படிங்கிறத பிலிப்பியரில் படிக்கிறோம். பிலிப்பியரில் தானே ஆரம்பித்தோம். பிலிப்பியருக்கு வாங்க பார்க்கலாம். சிலக்கெலாம் இது நான் ஆரம்பத்தில் படிக்கும்போது ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா எண்ணங்கள் நினைவுகளை பற்றியெல்லாம் ஏதோ சைக்காட்ரிஸ்ட் பேசுவாங்க, சைக்காலஜிஸ்ட் பேசுவாங்கன்னு நினச்சிருக்கிறேன். ஆனால் இந்த வேதவசனம் அவ்வளோ பேசுது. பிலிப்பியர் எடுத்துக்கோங்க, 4வது அதிகாரம் 8வது வசனம் பாருங்க. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள், ஒழுக்கம் உள்ளவைகள், நீதி உள்ளவைகள், கற்புள்ளவைகள், அன்புள்ளவைகள், நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருந்தேன். எல்லாம் சொல்லுங்க, அவைகளே சிந்தித்துக் கொண்டிருந்தேன். எண்ணுவதெல்லாம், திருக்குறள் தெரியாதா? எண்ணுவதெல்லாம் உயர் உள்ளல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நினைக்கும் போது எப்படி யோசி, பெருசா யோசி, உயர்வா யோசி. மறுபடியும் சொல்றேன், உங்கள் எண்ணங்கள் உயராமல் உங்கள் வாழ்க்கை உயராது. உங்க எண்ணங்களுக்கு மேல நீங்க போகவே முடியாது. அதுதான் பவுண்டரிஸ், அதுதான் எல்லை கோடுகள். உங்கள் எண்ணம் தான் எல்லை கோடுகள். அதனாலதான் அதை பெருசாக்குறது மூலம் தான் வாழ்க்கையை பெருசாக்க முடியும். என்ன போட்டிருக்கு பாருங்க, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, இதெல்லாம் என்ன பண்ணு, சிந்தித்து, இதையும் சிந்தி. அதுக்கப்புறம் அந்த ரோட்டு கடையில் ஏதாவது நின்று ஏதோ பேசிட்டு இருப்போம், அதையும் சிந்தி. அப்படி போடலை பாருங்க, நம்ம ஆட்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால வாழ்க்கையும் வேற மாதிரி போயிடுது. இவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள் அப்படின்னு போட்டிருக்குது. ஹல்லேலூயா. அதனால தான் துன்மார்க்கனின் ஆலோசனை, அவன் கவுன்சிலிங் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காத, உட்காந்து கேட்டுட்டு இருக்காத. அவன் ஆலோசனை கேட்டால் வாழ்க்கை கெட்டு போயிடும். அதுக்கப்புறம் கத்தர் ஏன் அப்படி பண்ணாரு அப்படின்னு கேள்விக்கிட்டு இருக்கக்கூடாது. துன்மார்க்கனின் ஆலோசனை என்ன பண்ணாத, பின்பற்றாத. இதை இரவும் பகலும் தியானித்து கொண்டிரு, அப்பொழுது உன் வழிகளை நீ வாய்க்க பண்ணுவாய். ஹல்லேலூயா. அப்பொழுது நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை தரமான விதங்களில் புரிந்து கொண்டு அதை தரமான விதத்தில் நம்பவும் அபியாசப்படுத்தவும் ஆரம்பிக்கிற ஆளுக்கு வெற்றி கேரண்டிங்க. நிச்சயமான வெற்றிகள் அங்கே வருது, சந்தேகம் கிடையாது. வருமா வராதாங்கிற சந்தேகம் கிடையாது, நிச்சயமாக அங்கே வர ஆரம்பிக்குது. அப்போ இவைகளையே நீ என்ன பண்ணு, சிந்தித்து கொண்டு ஃபிக்ஸ் யுவர் மைண்ட் ஆன் தம். ஆங்கிலத்தில் அப்படியே வருது. உன் மைண்டில் அதை என்ன பண்ணு, ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோ, அதை பொருத்திக்கோ, அதை மாட்டிக்கோ, அதையே யோசி. அப்போ தேவனுடைய வார்த்தையை வெறும் படிக்கிறதுக்காக தரப்படலை, தேவனுடைய வார்த்தையை சிந்திப்பதற்காகவும் அது தரப்பட்டிருக்கிறது. இன்று வேதம் வாசித்தாயா, அது எல்லாரும் கேட்குறாங்க. ஆனால் அதை சிந்தித்தாயா? சிலர் கடாரன்னு வாசித்து மடாரன்னு மூடி போயிடுவாங்க. என்ன வாசித்தனே நிறைய பேருக்கு தெரியாது. அது ஆதியாகமா யாத்திராகமா என்ன ஆகமா படிச்சுன்னே தெரியலையே அப்படியே இருப்பாங்க. நீ நிறைய படிச்சிங்களா கம்மியாக படிச்சிங்களான்னு அவர் ஒன்றும் கணக்கு நோட்டு வச்சு எழுதிக்கிட்டு இல்லை. சிலர் பாருங்க அப்படியே யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆண்டவரே 5 அதிகாரம் வாசிச்சிட்டேன், புது வருஷத்தில் சொன்ன முடியா உங்ககிட்ட, அதை நிறைவேற்றிட்டேன் அப்படின்ட்டே போயிட்டே இருப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வாசித்து அன்றாடம் உங்களுடைய அலுவல்கள், உங்கள் வேலை இதெல்லாம் போகும்போது இது உங்கள் சிந்தையாக மாறுதா? இதை தான் சிந்திக்கிறீங்களா? இதன் அடிப்படையில் தான் திங்க் பண்ணுறீங்களா? ஏன் இதை எண்ணுங்க சிந்திங்கன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் எதை எண்ணி எதை சிந்திக்கிறீங்களோ அதைத்தான் தீர்மானிக்கிறவர்களாக இருப்பீர்கள். தீர்மானங்கிறது உங்கள் வாழ்க்கையில் எப்படி செய்கிறீங்க? ஒரு விஷயத்தை ஆழமாக சிந்திச்சு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பிலீஃப் சிஸ்டத்துக்குள்ளே வந்துடுறீங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் சில காரியங்கள் என்ன பண்ணுறீங்க, டிசிஷன் பண்ணுறீங்க. உங்கள் டிசிஷனை வச்சே சொல்லிடலாம் உள்ளுக்குள்ளே வசனம் எவ்வளவு வேறு ஊன்றுச்சு வேறு ஊன்றலைங்கிறத பற்றி என்ன பண்ணலாம், சொல்லலாம். தரமான தீர்மானங்கள் ஏன் வரமாட்டேங்குன்னா, முதல்ல உள்ள தரமான எண்ணங்களே போல. அப்போ வேதத்தை ஏதோ வாசிக்கிறது இல்லை, அதை நான் தியானிக்கிறேன். எல்லாம் சொல்லுங்கள், இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு மெடிடேட் ஆன் தம். அவன் என்ன சொன்னான், இவன் என்ன சொன்னான், அவங்க என்ன பண்ணாங்க, இவங்க என்ன பண்ணல, அதெல்லாம் பற்றி நான் யோசிக்க போகிறது இல்லை. பாருங்க, தியானம்ங்கிறது எல்லாருக்கும் செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? இப்போ தியானம்னு சொல்லும்போது வெளியில் சொல்கிற அதுக்கு வேற அர்த்தம். வெளியில் தியானம்னாலே எல்லாத்தையும் காலி பண்ணுறது, அதாவது எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டுறது தான் தியானம். ஏதோ உட்காந்து இப்படியே பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, அது கிடையாது. நம்ம சொல்கிற தியானம் ஒன்றினால் உங்களை நிரப்பிக்கொள்வது.
காலி பண்ற தியானம் கிடையாது, நிரப்பிக்கிற தியானமாக அது இருக்கிறது. ஆமென். அது எப்படிங்க செய்யறது? கவலைப்பட தெரியும்னா உங்களுக்கு நல்லா தியானிக்க தெரியும்னு அர்த்தம். கவலை எப்படி படுறீங்க? எப்போமோ நடந்த சம்பவத்தை மறுபடியும் அவர் சொன்னதை அப்படியே வாய்ஸ்லாம் கேட்கும், ஆடியோபுலாக கேட்கும். அவர் ஒரு வாட்டி தான் உங்களை திட்டிருக்கிறாரு, ஆனால் நீங்கள் 100 வாட்டி திட்டிட்டீங்க தெரியுமா உங்களுக்கு? உங்கள் சிந்தனையிலையும் கற்பனையிலையும். அவங்க ஒரு வாட்டி தான் உங்களை காயப்படுத்தினாங்க வார்த்தையை சொல்லி, ஆனால் யோசிச்சு பல வாட்டி நீங்கள் உங்களை என்ன பண்ணிட்டீங்க? காயப்படுத்திட்டீங்க. இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி பேசிட்டாங்களே அப்படின்னு திருப்பி யோசிச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? பல முறை குத்தி இருக்கிறோம், காயப்படுத்திருக்கிறோம். அப்போ தியானங்கிறது கவலைப்படுற எல்லாருக்குமே நல்லா புரியும் எப்படி தியானிக்கிறதுன்ட்டு. இப்போ இதே விஷயத்தை தான் தேவன் உங்களுக்கு செய்ய போகிற நன்மையை நீங்கள் தியானம் பண்ணும் பொழுது வாழ்க்கை அங்கே திரும்ப ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. மனுஷன் செஞ்ச தீமையே அல்ல, தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற, தேவன் உங்களுக்காக செய்ய போகிற நன்மையை நீங்க மெடிடேட் பண்ணுகிற நிமிஷம் சிந்தனை மாறிச்சினாலே வாழ்க்கை திரும்புதுன்னு அர்த்தமா இருக்குதுங்க. எல்லாம் சொல்லுங்க, பின்னானதை மறந்து முன்னானதை நோக்கி. ஏமன். விடுங்க, அதை விட்டுருங்க. அது கேள்வியும் கேட்டுக்கிட்டு அதுக்கு பதிலும் விட்டுருங்க. நான் இன்னைக்கு இயேசுவை நம்புறேன், அவருடைய வார்த்தையை நம்ப போறேன், அவர் எனக்கு நல்ல வாழ்க்கையை தருவார்னு சொன்னீங்கன்னா நல்ல ஆரம்பங்களுக்கு உங்களுக்கு உருவாக ஆரம்பிக்கும். ஏமேன். எப்பேற்பட்ட பாதிப்புல இருந்தும் அவர் உங்களை என்ன பண்ணுவார்? தூக்குவார். எப்பேற்பட்ட இழப்புகள் இருந்தும் உங்க வாழ்க்கை என்ன பண்ண முடியும்? மீண்டு வர முடியும். பாருங்க, முடியாது கிடையாது. அப்போ அதை பற்றியே சிந்திக்க வைக்கிறது. அதெல்லாம் பவுல் சொல்றாரு, நான் எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவேன்? மறக்கிறேன். பின்னானதை மறந்து தேவன் என்ன சில நோக்கங்களுக்காக என்ன பண்ணியிருக்கிறாரு? அழைச்சிருக்கிறாரு, தெரிந்து கொண்டிருக்கிறாரு. அதை நிறைவேற்றும்படி ஆசையாய் தொடர்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. அப்போ அதை பிடிச்சிக்கிட்டு அதை இது பண்ணிக்கிட்டு திருப்பி அதை நான் மைண்டில் போட்டுகிட்டே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதை தூக்கி போட்டுட்டு தேவன் எனக்காக வைத்திருக்கிற லக்கை நோக்கி, காரியங்களை நோக்கி நாம் செல்றதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ கவனிங்க, அப்போ வல்லமையான சிந்தனைகள் கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து பவர்ஃபுல்லான தாட்ஸ். ஒவ்வொரு நாளும் உங்கள் செயல் ஊக்கம்னா உங்கள் எண்ணம் வலிமை நிறைந்ததாக இருக்க வேண்டும். வலிமையான எண்ணங்கள் இருந்தால் தான் நல்ல ஊக்கம் நிறைந்த செயல்களே உங்களுக்கு வரும். அப்போ தேவனுடைய வார்த்தை இஸ் த பெஸ்ட் மோட்டிவேட்டிங் திங்ஸ். பாருங்க, இதை எடுத்து உள்ள வைக்க ஒரு மோட்டிவேஷன் உள்ள வரும். பாருங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே செய்ய எனக்கு பலன் உண்டு. 2-3 வாட்டி சொல்லுங்க. படுத்துட்டே இருந்தாலும் சொல்லுங்க, எந்திரிச்சிடுவீங்க. அதுவே உங்களை எழுப்பும். வேணா பிராக்டிஸ் பண்ணுங்க. சோம்பலாவே இருக்கிறாங்க, எதையுமே செய்யறதுக்கு மனசு வர மாட்டேங்க. ஒன்றும் இல்லை, இதை சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இப்படி சொல்ல அந்த வார்த்தையே உங்களை தூக்கும். இந்த வார்த்தையே உங்களுக்குள்ள ஒரு பலனையும் ஜீவனையும் நம்பிக்கையும் அதை என்ன பண்ணும்? ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எழுந்து சில காரியங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க? செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. பாருங்க, ஏமேன். இப்படி ஒரு செயலூக்கியா இருக்குது நம்மள. அப்போ வார்த்தைகள் உங்கள் எண்ணங்களுக்கு வலிமை சேர்க்கிறது. வலிமையான எண்ணங்களால நீங்க நிரம்பிடுச்சீங்கன்னா நீங்க ஜெயிப்பது நிச்சயமான ஒன்றாக இருக்கிறது. ஏமேன். அப்போ போர்க்களம் எது? போர் எங்க நடக்குது? சிந்தை, மனதுதான் போர்க்களம். அங்க ஜெயிச்சிங்கன்னா வெளியில கட்டாயம் என்ன பண்ணுவீங்க? ஜெயிப்பீங்க. சில தேவையில்லாத சத்தம்லாம் எனக்கு கேட்குதுங்க அப்படின்னு சொல்றாங்க சிலர். ஏன்னா நீங்க பேசுனீங்கன்னா அதெல்லாம் போயிடும். அந்த சத்தம்லாம், தேவையில்லாத சத்தம்லாம் கேட்குது சிலருக்கு. அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது. பாருங்க, ஏதோ ஒரு சத்தம், அவ்வளோதான், இப்படி ஆயிடுவேன், நீ அங்கே போ, கிணத்துல போய் குதி, இப்படிலாம் சத்தம் கேட்குதுங்க. அங்கே கேள்விப்பட்டதுலையே நீங்க? என்ன மாதிரி பாதிப்பெல்லாம் ஜனங்க இருக்கிறாங்க பாருங்க. அப்படி இப்போ நீயா இருக்க, இப்படிலாம் அந்த ஒரு ஈவில் வாய்ஸஸ்லாம் மக்கள் கேட்குறாங்க. நீங்கள் வாயை திறந்து நான் வாழ பிறந்தவன், நான் வாழ்ந்திருப்பேன், நான் ஜீவனோடு இருப்பேன், கர்த்தர் நல்லவராக இருக்கிறாருன்னு நம்பிக்கையானதை பேசுனீங்கன்னா அப்புறம் அது மாறிடும். இந்த சத்தம் பிடிக்காம அது கிளம்பிடும். ஆனால் சிலர் உட்காந்து கேட்டே இருப்பாங்க, அப்படியா அப்படின்னா அதுக்கு ஆமேன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. சிலர் ஈச்சர் ஆடிட்டே இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? யாரோ பேசுகிற மாதிரியே இருக்குது அவங்களுக்குலாம். சிலர் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருப்பாங்க ரோட்லேயே. சிலர் ஆமாங்க. ஏன்னா ஏதோ ஒரு வாய்ஸ் என்ன பண்ணிகிட்டே இருக்குது, உள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. அவ்வளோதான், நீ கடனுக்குள்ளேயே மூழ்கி பெறுவாக்கும், அவ்வளோதான், உன் பிள்ளைகளுக்கு என்ன ஆகும், எதையாவது ஒரு நெகட்டிவ்ஸை கொண்டு வரான் பாரு. அது உள்ளே வந்தோடனே உட்காந்துருவாங்க. சுருன்னு குத்துன மாதிரி, கத்தியை வச்சு குத்துன மாதிரி இருக்கும் எண்ணம்.
என்னங்க உங்க அனுபவங்கள இது உண்மையே இல்லையா? பாதிச்சிரும் அந்த எண்ணம், அப்படியே உட்கார்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க எந்திக்கவே மாட்டாங்க. ஆனா வலுவான எண்ணங்கள் கர்த்தருடைய வார்த்தையில இருக்குது பாருங்க. அதை எடுத்து எப்போதும் எல்லா இடங்களிலையும் அவர் என்னென்ன பண்றாரு? வெற்றி சிறக்க பண்ணுகிறார். ஜெய கிறிஸ்து எனக்கு முன்னாடி செல்லுகிறார். தடைகளை எல்லாம் தகர்க்கிறவர் எனக்கு முன்னாடி என்ன பண்றாரு? போறாரு. அதனால எல்லா தடைகளும் என்ன பண்ணும்? நீங்கும். எனக்கு ஒரு நல்ல பயணம் என்ன பண்ண ஆரம்பிக்கும்? உண்டாக ஆரம்பிக்கும். இப்படி சொல்லும் போது இந்த தாட்ஸ் எல்லாம் போயிடும். எண்ணங்களை விட எது வலிமையானதுன்னு சொன்னேன்? வார்த்தை. போர் எங்க நடக்குதுன்னு சொன்னேன்? எங்க ஜெயிக்கணும்னு சொன்னேன்? உள்ள. இயேசு கிறிஸ்து கிட்ட இந்த வனாந்தரத்துல ஒரு சோதனை நடக்குது இல்லையா? பிசாசினால் சோதிக்கப்பட்டார்னு படிக்கிறோம் இல்லையா? நிறைய இறையியலாளர்கள் அதை பற்றி சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, அது மனதிலே நடந்த போராட்டம்னு சொல்றாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி இப்படி பேசிட்டு இல்ல, தாட்ஸ்ல நடந்த போராட்டம்னு சொல்றாங்க. நீ என்ன கடவுளுடைய மகனா? அப்படின்னா அந்த கல்லை அப்பமாக்கும் பாரு அப்படின்னு ஒரு தாட்ஸ்ல தான் ஒரு வார் அவருக்கு வருதான். அப்போ அவர் என்ன சொன்னாரு? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஹல்லேலூயா. அவருக்கு வந்த சந்தேகத்தின் எண்ணத்தை எதை வச்சு வீழ்த்தினாரு? வார்த்தை. அப்போ வார்த்தை சந்தேகத்தை ஒழிக்கிற ஒரு வாள் மாதிரி இருக்குது பாருங்க. சிலர் இந்த வாளெல்லாம் யூஸ் பண்றதே இல்லை, மற்ற இதெல்லாம் யூஸ் பண்றாங்க. அதனாலதான் நமது போராயுதம் மாம்சத்துக்கு ஏற்றவைகளா இல்லாம எந்த அரணையும் நிர்மூலமாக்கக்கூடிய தேவ பலம் உள்ளவைகளா இருக்கிறது. அல்லேலூயா. இதை எடுத்தீங்கன்னா எந்த அரணையும் உடைக்கலாம். எவ்வளவு தவறான எண்ணங்களையும் என்ன பண்ணலாம்? வெட்டி வீழ்த்தலாம். முதல்ல அதற்கு எதிரான எண்ணங்களையும் அதற்கு எதிரான வார்த்தைகளையும் நீங்க பேசும்போது அதெல்லாம் தகர்க்கப்படுகிறது, அதெல்லாம் வீழ்த்தப்படுகிறது. பாருங்க, இப்படிதான் காரியங்கள் நடக்குது. அப்ப ஜீசஸ் அந்த நேரங்களில் கூட வார்த்தையை தான் பேசுறாரு. அங்க ஒரு வெற்றி என்ன பண்ண ஆரம்பிக்குது? உண்டாக ஆரம்பிக்குது. சில பேர் சொல்றாங்க, நமக்கு போரெல்லாம் ஆகாய மண்டலத்தில் இருக்குது பிரதர் அப்படிங்கிறாங்க. அதனால சிலர் பாத்தீங்கன்னா ஃபிளைட்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. சார்ட்டர்ட் ஃபிளைட் சொல்றாங்க பாருங்க, அதெல்லாம் எடுத்துட்டு போய் ஆகாயத்துல தான் போராட்டம் இருக்குதுனால அங்க போய் அந்நிய பாஷையில பேசி போர்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. போர் இதுதான். சிந்தை தான் என்னது? போர்க்குளம். உங்க சிந்தையில ஆமா நீ என்ன அப்படின்றான், அது உங்களை உட்கார வச்சிரும். டப்புன்னு எழுந்து நின்று சொல்லணும், நான் தேவனால் பிறந்திருக்கிறேன், நான் அந்த உலகத்தை ஜெயிப்பேன். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் உங்க தாட்ல ஒரு வார் நடக்குதுங்க. நீங்க அதை கேட்டுட்டு நிறைய நேரம் உட்கார்ந்துடுறோம். அவ்வளவுதான், நீ உனக்கு அதை நம்பாதீங்க. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை எடுத்து சொல்லுங்க. நீ வியாதியிலே தான் போவ, வியாதியிலே தான் இருப்ப, இந்த வியாதி பாரு உன்னை என்ன பண்ண போகுது அப்படிங்கிற தாட்ஸ் வருது. எழுந்து நின்று இல்ல அவர் என் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்திருக்கிறார், வியாதி என்னை விட்டு விலக்கி இருக்கிறார், என் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த தாட்ஸே போயிடும் பாருங்க. ஹல்லேலூயா. மரணத்தின் சிந்தனைகள் உங்களை விட்டு போகும். வாழ்வின் சிந்தனைகள் உங்களுக்குள்ள என்ன பண்ண ஆரம்பிக்கும்? பரிணமிக்க ஆரம்பிக்கும் பாருங்க. இப்படிதான் வாழணும். அப்பத்தினால வாழ்ற வாழ்க்கை இல்ல, வார்த்தையினால பிழைக்கும்படியாக நம்ம அழைச்சிருக்கோம். இது தெரியாதனாலதான் நம்ம தவறான யுத்தங்களை செஞ்சுட்டு இருக்கிறோம். இது தெரிஞ்சா கரெக்டா பேட்டில் பண்ணுவோம். நான் போர் செய்ய வேண்டியது என் எண்ணத்தோடு தான், என் சிந்தனையோடு தான். இந்த போர்ல நான் ஜெயிச்சேன்னா எந்த போர்லையும் நான் ஜெயிக்க முடியும். உங்களுக்கு தெரியுமா, நிஜமான நடக்கிற போர்ல கூட எதிரிகிட்ட சில தவறான டயலாக்க பேசி அவங்கள சோர்வடைய பார்ப்பாங்க. நீங்க இந்த சண்டைகளை பற்றியெல்லாம் உள்ள வரலாறுலாம் படிச்சு பாருங்க. வெளியில் உள்ள வரலாறு விடுங்க, பைபிள்ல நீங்க பாருங்களேன். கோலியாத்து தாவீது ரெண்டு பேர் நிக்கிறாங்க. ஏதோ ஆயுதத்தை எடுத்து கடன்னு சண்டை போடல. முதல்ல அங்க பேச்சு நடக்குது. நீ பார்த்திருக்கீங்களா? என்ன பேச்சு? நான் என்ன நாயா நீ கல்லோடு வருகிறாய் அப்படின்னு கேட்குறான். சின்ன பைய நீ சிறியவன், இப்படியெல்லாம் அவனை மனதில் பலகீனப்படுத்தும்படியா வார்த்தைகளை பேசுறான் கோலியாத்து. தாவீதும் சும்மா விடல. நான் நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்துல வந்திருக்கிறேன், உன் தலையை எடுத்து அதை வெட்டி ஆகாயத்து பட்சிகளுக்கெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்? இறையா கொடுப்பேன். இஸ்ரவேல்ல மெய்யான தேவன் உண்டு என்று எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? அறிஞ்சு கொள்வாங்க. அப்போ கோலியாத்து அவனை பாதிக்கும் வார்த்தைகளை பேசுறான், தாவீதும் வார்த்தைகளை பேசுறான். கோலியாத்தும் பேசுறான், தாவீது பேசுறான். கடைசியில் பார்த்தீங்கன்னா தாவீதின் வார்த்தை இறுதி வார்த்தையானது. பேசுறதுக்கு கோலியாத்து இல்லை. அல்லேலூயா, ஆமென். இப்போ இப்படிதான் நடக்குது பாருங்க. உங்க எண்ணங்கள்ல ஒரு வார் வருது, அப்போ தவறான வார்த்தைகள் பேசப்படுது. அப்படிதான் பண்றாங்க, அப்படிதான் வீக் ஆக்கிடுறாங்க.
சில பெரிய ஆட்கள்லாம் எப்படி என்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? எடுத்த உடனே ஒரு மட்டமாய் உங்களை சிந்திக்கக்கூடிய ஒரு வார்த்தையை பேசி உங்களை உட்கார வச்சுடுவாங்க. இதெல்லாம் மன ரீதியாக ஒருத்தரை வந்து அரெஸ்ட் பண்ணுறது, அட்டாக் பண்ணுறது, இதெல்லாம் ஒரு வித்த மாதிரி வச்சுருக்குறாங்க. நிறைய ஹிப்னாட்டிசம் இதெல்லாம் வந்து ஒரு முறைமை மாதிரி வச்சு அப்படியே அவங்கள இது பண்ணி வச்சுருக்குறாங்க. இப்படிப்பட்ட உலகத்துக்குள்ளே தான் நம்ம போகிறோம். ஆனால் நமக்கு இது மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா எத்தனை வார்த்தை கேட்டான்னு உள்ள நிலைச்சிருக்கிற ஒரு வார்த்தை இருக்குது. ஜீவ வார்த்தையை பிடித்து கொண்டு உலகத்தில் சுடர்களை போல பிரகாசியுங்கள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, வார்த்தையை நான் பிடித்து கொண்டு சுடர்களை போல பிரகாசிப்பேன். ஆமென். ஸ்டார்ஸ் மாதிரி நீங்க வாழலாம், உலக இருளா இருக்கலாம், நீங்க வெளிச்சமா இருப்பீங்க. ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்போம். தேங்க்யூ, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் இருக்கிற பழைய பாதிப்புகள், பழைய காரியங்கள், இதை பற்றிய சிந்தனைகளுக்குள்ள நீங்க இருக்க வேண்டாம். அது என்ன வேணாலும் இருக்கட்டும். தேவன் அதில் உங்களுக்கு சுகத்தையும் அதில் மறுவாழ்வையும் உங்களுக்கு தர விரும்புகிறார். இன்னைக்கு இதை கேட்டுட்டு இருந்தவங்களும் சரி, டிவியில் பார்த்துட்டு இருக்கவங்களும் சரி, அதான் நான் சொல்கிறேன். நான் ஒரு மறுவாழ்வு, ஒரு புதிய ஆரம்பம், புதிய திருமண வாழ்க்கை, புதிய தொழில்கள், புதுசாக உங்கள் வாழ்க்கை கட்டப்படுறதை அவர் விரும்புகிறார். உங்கள் எண்ணங்களில் உங்களை ஊனமாக்குன அந்த எல்லா ஊனங்கள்லேருந்து அவர் உங்களை தூக்குகிறார். தேவன் உங்களை குறித்து என்ன பேசுகிறாருங்கிறத கவனிக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. நீ பலவான் என்று அவர் சொல்லுகிறார். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று அவர் சொல்லுகிறார். உனக்கு இருக்கும் இந்த பலத்தோட புறப்பட்டு போ, உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவா என்று அவர் சொல்லியிருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆதலால் நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட நம்பிக்கையின் எண்ணங்களை பேசுங்க. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தை என்கிற வலிமையினால உங்களை நிரப்ப ஆரம்பிங்க. ஒரு குவாலிட்டி டிசிஷன், ஒரு குவாலிட்டி டைம் அதுக்காக ஒதுக்க ஆரம்பிங்க. நாளெல்லாம் போய் அந்த கதை இந்த கதை இதெல்லாமே பேசி வாழ்க்கையை சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதை கர்த்தர் விரும்பலை. பாருங்க, நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படியே போயிட்டு இருக்குது. உங்கள் பழசையே பேசி, பழசு மனுஷன் உங்களுக்கு செஞ்ச தீமைகளை பேசி, நீங்கள் நடந்த தவறானதுக்காக பேசி, அதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு ஒரு புதுசாக சில விஷயத்தை யோசிக்க ஆரம்பிங்க. தேவன் செய்கிற நன்மைகள் பெரியதாக இருக்கிறது. நான் பின்னானதை மறக்கிறேன், முன்னானதை நாடப் போகிறேன், பூர்வமானதை சிந்திக்க மாட்டேன். தேவன் எனக்காக புதிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். அவர் புதிய ஆரம்பங்களை தருகிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை மலை போல பொழியும் பொழுது வேதவசனம் சொல்லுகிறது முளை கிளம்பும் என்று எழுதியிருக்கிறது. அப்படி என்றால் என்ன? புதிய ஆரம்பங்கள் உருவாக ஆரம்பிக்கும். அதுவரை வராத நம்பிக்கை உங்களுக்குள்ளே மலரும், அதுவரை வராத தைரியம் உங்களுக்குள்ள வரும், கவலை உங்களை விட்டு விலகும், அச்சம் உங்களை விட்டு விலகும், பயம் உங்களை விட்டு விலகும், நம்பிக்கைகள் உங்களுக்குள்ள ஊற்றெடுக்க ஆரம்பிக்கும். தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை எனக்கு தந்திருக்கிறார் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. பயத்தின் எண்ணங்களை வீழ்த்துங்கள், தோல்வியின் எண்ணங்களை வீழ்த்துங்கள், சந்தேகத்தின் எண்ணங்களை வீழ்த்துங்கள், அவநம்பிக்கையின் எண்ணங்களை வீழ்த்துங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், எனக்கு விரோதமாக நிற்பவன் யார் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை அதிகமாக அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகும் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயத்தின் எண்ணங்களை தள்ளி போடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாம் மூடி இருக்குது, எல்லாம் வாய்க்கலங்கிற எண்ணங்களை வைக்க வேண்டியதில்லை. எனக்காக திறந்த வாசலை அவர் வச்சிருக்கிறாரு. இருப்பு தாழ்பால்கள் கூட எனக்காக உடையும், வெண்கல கதவுகள் உடையும், அற்புதங்களும் அதிசயங்களும் வாழ்க்கையில் நடக்கும் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் சிந்தை மண்டலங்களை மாற்றுவதன் மூலம் உங்கள் வாழ்க்கையே தேவன் திருப்ப திட்டமிடுகிறார். ஹல்லேலூயா. உங்கள் மனதிலே தேவ வார்த்தை கிரியை செய்ய அனுமதி கொடுத்து பாருங்கள். அது உங்கள் கல்வி, உங்கள் வியாபாரம், உங்கள் குடும்பம், உங்கள் வாழ்வு எல்லாவற்றையும், ஊழியங்கள் எல்லாவற்றையும் தலைக்க பண்ணுகிற ஹல்லேலூயா காரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் தாப்பனே, ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையில் உடைய வார்த்தையை கேட்கிற ஜனங்களுக்காக நான் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன். தேவனே, இந்த மாலை வேளையில் எங்களுடைய பிரச்சனை எங்கள் எண்ணங்களுக்குள்ளே சிந்தனைகளுக்குள்ளும் இருக்கிறது, ஆனால் உடைய வார்த்தை தான் அதுக்கு பதிலாக இருக்கிறது என்பதை நாங்கள் கவனித்தோம். சொஸ்த மனங்கள் உண்டாவதாக. இருதயங்களில் இருக்கிற வெகு நாட்களாக இருக்கிற வடுக்களும் காயங்களும் இயேசுவின் நாமத்தினாலே சுகமாவதாக. ஒரு உள்ளார்ந்த சுகத்தை இப்பொழுது நான் பேசுகிறேன். அச்சங்கள் விலகட்டும் என்று பேசுகிறேன். சோர்வுகள் நீங்கட்டும் என்று நான் சொல்லுகிறேன். நெறிந்த நாணலை முறியாதவரும் மங்கி எரிகிற திரியை அணையாதவருமா இருக்கிற தேவன்,
சோர்ந்து போகிறவனுக்கு பலனும் சத்துவமற்றவனுக்கு சத்துவத்தையும் பெருக பண்ணுகிறார் என்று எழுதியிருக்கிறது. அப்படிப்பட்ட காரியங்கள் நடப்பதாக என நான் பேசுகிறேன் தாப்பனே. ஹல்லேலூயா. மனதிலே ஒரு பெரிய உற்சாகமும் நம்பிக்கையும் ஊற்றெடுப்பதாக என நான் பேசுகிறேன் தாப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பக்கத்தில் 1000 என் வலது பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் அது என்னை அணுகாது. ஹல்லேலூயா. நான் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறேன். ஹல்லேலூயா. தேவைகளை குறித்த அச்சம் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி என் குறைவுகளை எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நிறைவாக்குகிறார் என்று எழுதியிருக்கிறது. எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், எனக்கு ஒரு மேய்ப்பர் இருக்கிறார், என் தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறார் என்கிற எண்ணங்கள் ஜனங்களை மூடட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. அந்த மாலை வேளையில பரிசுத்த ஆவியானவருடைய ஊழியங்கள் ஒவ்வொருடைய மனதில் சிந்தையில உண்டாகட்டும் தாப்பனே. சிந்தையில ஒரு விடுதலை நான் பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. எந்த பலத்த அரணும் உடைந்து போகட்டும், எல்லா தவறான அரண்களும் உடைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. உடைய தழும்புள்ள கரங்களை சுகப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இயேசுவின் தழும்புகளாலே நாங்கள் குணமாகுகிறோம். ஹல்லேலூயா. எங்களுக்கு தெய்வீக சுகங்கள் உண்டாகிறது, ஆத்துமாவிலே ஒரு சுகம் உண்டாகிறதற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. அநேகருக்குள்ள அப்படிப்பட்ட வேலையை நீர் இப்பொழுது செய்வதற்காக நன்றி. அநேக உள்ளங்களுக்குள்ளே நம்பிக்கையை புறப்பட செய்வதற்காக நன்றி. இந்த தடைகளை எல்லாம் நீர் மாற்றுவதற்காக ஸ்தோத்திரம் தாப்பனே, ஸ்தோத்திரம் தாப்பனே, ஸ்தோத்திரம் தாப்பனே. ஹல்லேலூயா. நீர் அப்படி செய்கிறீர், அதற்காக நன்றி. மனம் புதிதாகிறதினால் வாழ்வு புதிதாகிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் தாப்பனே, ஸ்தோத்திரம் தாப்பனே, ஸ்தோத்திரம் தாப்பனே. உள்ளத்திலே தெய்வீக சந்தோஷங்களும் சமாதானங்களும் உள்ளங்களில் வந்து தங்கட்டும், நிரப்பட்டும் என்று சொல்லுகிறோம் தாப்பனே. அப்படி செய்வதற்காக நன்றி. ஹல்லேலூயா. நிம்மதியான உறக்கங்கள் அவர்களுக்கு உண்டாகட்டும். கர்த்தாவே, ஒரு நல்ல மனநிறை உள்ள தூக்கங்களை அனுபவிக்கட்டும் தாப்பனே. வெகு நாட்களாய் தூக்கமின்றி தவிக்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தாவே, எல்லா அழுத்தங்களும் விலகி போகட்டும், எல்லா விதமான டிப்ரெஷன்ஸ் நீங்கி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. ஒரு பெரிய நிம்மதி அவர்களுக்கு வரட்டும் என்று சொல்லுகிறோம் தாப்பனே. அப்படி செய்கிறீர், உமக்கு நன்றி இயேசுவின் வல்ல நாமத்திலே பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் காட். Hallelujah. Amen.